பிற்பாடு கானானுக்குள்ள கொண்டு வந்த பிறகு பலிபீடம் கட்டி தொழுது கொண்ட போது அங்கெல்லாம் இந்த லோத்தினுடைய மனைவியும் இருந்தார். எங்கெல்லாம் ஆபிரகாம் பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டாரோ அங்கெல்லாம் இந்த லோத்தினுடைய மனைவியும் என்ன செய்தார்? இருந்தா. அப்படி என்றால் ஆராதனைக்குள்ள வழி நடத்தப்பட்ட ஒரு சரியான நல்ல பாஸ்டருக்கு கீழே இருந்து கர்த்தருக்குள்ளே வழி நடத்தப்பட்ட ஒரு பெண் தான் இந்த லோத்தின் மனைவி. அல்லேலூயா. லோத்தின் மனைவி உப்புத்தூண் ஆயிட்டானோட லோத்தின் மனைவி என்ன சொன்னா அது யாரும் ஆண்டவர் அறியான்னு நினைக்க கூடாது. ஒரு சரியான விசுவாசி கர்த்தருக்குள்ள இருந்த ஒரு பெண். நல்லா கவனிங்க. அப்படித்தான் அவங்க வழி நடத்தப்பட்டாங்க. நல்லா கவனிங்க. இப்படி சொன்னோன்னே டக்குனு லோத்து பிளான் பண்ணுது. ஏன்னா எப்படா இவர் சொல்லுவார்னா லோத்து பார்த்துக்கிட்டு இருந்தது. உடனே டக்குனு கண்ணை வேறு எடுத்து பார்க்குது. எங்கே எந்த பக்கம் போகலாம்னு செய்து இந்த முதலாவது தெரிஞ்சிருக்க சொல்லி போய் யார்கிட்ட சொல்லியிருக்கு? லோத்துல சொல்லியிருக்கு. உடனே டக்குனு லோத்து டெலஸ்கோப்பால் என்ன செய்யுது? எல்லாத்தையும் பார்க்குது. எந்த இடம் நல்ல இடம்னு சொல்லி டெலஸ்கோப் வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு இருக்குது. பார்த்தால் சோதோம் கோமரா அவருக்கு சரியான ஒரு இடமா தெரியுது. போல என்றதுல எப்பயுமே என்ன அது ஒரிஜினலும் இல்லை டூப்ளிகேட்டும் இல்லை, அந்த நடுவா இருக்கும். பார்த்தீங்களா, இது எப்பயுமே ஒரு பிரச்சனையான காரியம். ஆகவே நல்லா கவனிங்க. அவர் பார்க்கிறார் இது போல் அப்படின்னா அது ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு இடம். விளங்க அவங்களுக்கு சரியா உண்மை இல்லை அதுல. ஆனா உண்மை மாதிரி ஏமாற்றக்கூடிய ஒரு இடத்தை இவர் தெரிஞ்செடுக்கின்றார். யாரு? நல்லா கவனிங்கள். அதனாலதான் குடும்ப தலைவன் மிக முக்கியமானது. குடும்ப தலைவன் நீங்க பாத்தீங்கன்னா ரயில் வண்டியின் என்ஜின் மாதிரி. அதை வச்சுதான் பின்னுக்கு பெட்டி எல்லாம் என்ன செய்ய போகுது? இழுபட்டு போகுது. அதனால இன்ஜின் போன உடனே பெட்டியும் சேர்ந்து போய்தான் ஆகணும் என்றால் லோத்தின் மனைவி சொல்லவே இல்லை நாங்க சோதோமுக்குள்ள போவோம். விளங்குதா? தெரிஞ்செடுத்தது யாரு? லோத்து தான். அது தெரிஞ்சது. கர்த்தருடைய ஒரு ஆராதனைக்குள்ள, கர்த்தருடைய ஒரு சபைக்குள்ள, சரியான ஒரு வழிநடத்தலுக்குள்ள இருந்த ஒரு குடும்பத்தை ஏமாற்றி தந்திரமா சபையை விட்டு சத்துரு என்ன செஞ்சிருக்கு? வெளியே கொண்டு வருது. ஒழுங்கான விசுவாசி, நல்லா வழிநடத்தப்பட்ட ஒரு விசுவாசி, கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருந்த ஒரு ஆட்களை ஏமாற்றி இப்ப சபையை விட்டு வெளியே என்ன செஞ்சிருக்கு? கொண்டு போய் இப்ப அங்க ஆராதனை நடக்குது. இங்க என்ன இல்லை? ஆராதனை. வேதம் சொல்லுது லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்து இருந்தான். எங்க இருந்தான்? நல்லா கொஞ்சம் நேரத்தோட அவர் எங்க இருக்கிறவர் தெரியுமா? தேவனுடைய வாசல் படியிலே காத்திருப்பதையே தெரிவித்துக் கொள்வேன். விளங்க அவங்களுக்கு 1000 நாளை பார்க்கிறோம் உடைய பிரகாரத்தில் சொல்லிட்டு ஒரே நான் நல்லது ஆகாமியத்தின் கூடாரத்தில் வாசமாயிருக்கிறது உன் ஆலயத்தின் வாசல்படியிலே காத்திருப்பதை தெரிஞ்சு கொள்வேன். அப்ப ஆலயத்தின் வாசல்படியிலே காத்திருக்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டிய மனுஷன் இப்ப சோதோமின் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். அல்ல கொஞ்சம் லோத்தின் மனைவியை நீங்க நினைச்சு கொள்ளுங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு. கடைசி காலத்துல கைவிடப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்றதுக்கு தான் கர்த்தர் அந்த எச்சரிப்பை சொல்றார். கலாத்தியர் 1:4 சொல்லுது, கர்த்தர் இப்பொழுது நம்ம இருக்கிற பொல்லாத பிரமயத்திலிருந்து விடுவிச்சார். நீங்க விடுவிக்கப்பட்ட உலகம், கர்த்தர் உங்களை காப்பாத்தின உலகம் சாதாரணமான உலகம் அல்ல, அது ஒரு பொல்லாத பிரபஞ்சம் என்று பைபிள் சொல்லுது. விளங்குது அவங்களுக்கு? இதுல இருந்துதான் கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார், விடுவிச்சிருக்கிறார். அப்படின்னா குடிக்கப்பட்டிருந்த நம்மை தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? விடுவித்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிள்ளைகளை எடுத்து வெளியே விட போறோம்னு சொன்னார் பாத்தீங்களா? நீங்க என்னவாவது செஞ்சுக்கங்கன்னு சொன்னார் பாத்தீங்களா? ஒப்பு கொடுத்தார் பாத்தீங்களா? இது அவர் செய்த மிக பெரிய ஒரு பிள்ளை. ஒரு காலத்துல வேகமா கர்த்தருக்கென்று ஓடின ஒரு மனுஷன் இப்போ ஓட முடியாதுன்னு சொல்லுது. அவரை இழுத்து கொண்டு போற நிலைமையாகுது. அப்படின்னு சொல்லி சொன்னால் அவரா இப்ப உற்சாகமா வர்றதில்லை. அவர் இழுத்து தான் கொண்டு வர வேண்டி கிடக்கு. விளங்க அவங்களுக்கு கட்டமா ஜெவி என்று சொல்ல வேண்டி கிடக்கு, வேதத்தை படி என்று சொல்ல வேண்டி கிடக்கு. ஒரு காலத்துல தானா செஞ்சவர் இப்ப இழுபட்ட விசுவாசியா போயிட்டார். இழுத்து தான் கொண்டுறோம். வீட்டை படுத்து கிடக்கும், காணலண்டா தேடணும், புறம் வாண்டு கூப்பிடணும். விளங்க அவங்களுக்கு பொய்யான வருத்தம்னு சொல்லிட்டு படுத்து கிடக்கும், புறம் பொய்யான வருத்தத்துக்கு நாம ஜெபம் பண்ணணும். எல்லாம் சடக்கு. விளங்க அவங்களுக்கு இழுபட்ட ஒரு நிலைமை போகுது. ஒரு வாழ்க்கை இழுபட்டு போகுதுன்ற சொன்னாலே அங்க ஆபத்துன்னு தான் அர்த்தம். ஆரம்பத்தில் நாம எப்படி உற்சாகமா இருந்தோமோ அது மாதிரி கடைசி மட்டும் என்ன செய்யணும்? இருக்கணும். லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து என்னானா, லோத்தின் மனைவி எல்லாம் நினைக்க சொன்னது இயேசு. விளங்க அவங்களுக்கு பின்னிட்டு பார்த்து என்னானா? உப்பு தூணா. என்னுடைய கேள்வி, பின்னிட்டு பார்த்ததுக்காக
லோத்தின் மனைவிக்கு இவ்வளவு ஒரு பெரிய தண்டனை கொடுத்தது நியாயமா அநியாயமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் இந்த பகுதிகளிலே வந்து விசேஷமாய் உங்களோடு கூட ஊழியம் செய்வதிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அவருடைய நாமத்தில் நாம் 2-3 பேர் கூடினாலே வர்றோம் என்று சொன்னவர். அதை பார்க்கலாம் அதிகமான பேர் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே நிச்சயமாக ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கின்றார். ஆமென். நீங்களாம் ஏதோ சோகத்தில் இருக்கிற மாதிரி. வாரத்தின் முதலாவது நாளில் இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்று வேதம் சொல்லுது. ஆகவே ஆண்டவருடைய வெற்றியின் நாளில் தான் நம்ம தேவ சமூகத்தில் நாம் கூடியிருக்கிறோம். ஆமென். ஆகவே நாம் நம்முடைய பிரச்சனை இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லோரும் ஏதோ ஒரு பிரச்சனையோடு தான் இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆனாலும் தேவ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்கும் போது அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் வேறு எங்கேயும் நமக்கு கிடைப்பது கிடையாது. ஆமென். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஏதோ ஒரு பறி கொடுத்த மாதிரியோ அல்லது நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை யோசித்து கொண்டோ நம்ம இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேலே நம்முடைய பாரத்தை வைத்தால் நிச்சயமாக அவர் நம்மை ஆதரிப்பார். ஆமென். நம்முடைய கால்களை தள்ளாட விடாமல் கடைசி மட்டும் நடத்தக்கூடிய உயிருள்ள ஒரு கடவுள் இயேசு இன்றைக்கும் இருக்கின்றார். ஆகவே அவர் நமக்கு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்வார். ஆமென். நல்லா கவனியுங்கள். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகையை குறித்து ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நல்லா கவனியுங்க. சபையினுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த உலகத்துக்கு வருவார் என்பது. ஆமென். இயேசு இந்த உலகத்தில் வந்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழுந்தார் என்றதோட கூட மாத்திரம் வேதாகமம் நிப்பாட்டாம அவர் திரும்ப இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று சொல்லுது. ஆமென். ஆகவே இயேசு இந்த உலகத்துக்குள்ள திரும்ப வர்றதுக்கு முன்னால என்னெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னாரோ அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் இதை குறித்து இருக்குது. ஆனால் முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து, விசேஷமாய் சபைக்கு தேவையான ஒரு காரியத்தை குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். ஆமென். நல்லா கவனிங்க. தன்னுடைய வருகையை குறித்து சொல்லும்போது இயேசு சொன்ன ஒரு முக்கியமான காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை ஒருக்கா வாசி. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையை குறித்து மேலுக்கு சொல்லிட்டு கீழுக்கு சொல்லும்போது லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றார். ஆமென். ஆமென். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்? லோத்தின் மனைவியை நினைச்சு கொள்ளுங்க என்று சொல்லிட்டு அந்த 34ஆம் வசனத்தில் இருந்து 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றார். வாசிங்க. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மிகவும் ஒரு முக்கியமான காரியத்தை இயேசு இங்கே சொல்றார். என்னென்றால் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு தான் இந்த 34ஆம் வசனத்தில் இருந்து ஆண்டவர் இந்த 3 பேர் கைவிடப்பட போறவர்களையும் ஆண்டவருடைய ரகசிய வருகையில் ஏற்றுக்கொள்ளப்பட போறவங்களையும் அங்கே சொல்லுகிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த கைவிடப்பட போறவங்களுக்கும் இந்த லோத்தின் மனைவிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அதனால தான் ஆண்டவர் லோத்தின் மனைவியை நினைச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 காரியத்தையும் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இது ஒரு ஆழமான, மிகவும் தேவையான, முக்கியமான ஒரு செய்தி. நல்லா கவனிங்க. நான் சொல்றத கொஞ்சம் விவரமா நீங்க கவனிச்சிங்கன்னா நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய பார்வையில முக்கியமானதா இருக்கிறது என்று நாம எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நல்லா கவனிங்க. கைவிடப்படுதல் அப்படி என்று சொல்றது ஒரு விளையாட்டான அல்லது சிரிப்புக்குரிய ஒரு காரியம் அல்ல. அது ஒரு பயங்கரமான காரியம். கர்த்தருடைய வருகையில் இந்த உலகத்தில் கைவிடப்படுதல் என்பது மிகவும் ஒரு பரிதாபமான நிலையை குறிக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு வைத்தியர்கிட்ட போய் ஒரு வியாதி என்று சொல்லும்போது அது தீர்க்க முடியாத வியாதி என்று வைத்தியன் கைவிட்டுட்டாருன்னா அது சிரிப்புக்குரிய விஷயமா இருக்குமா?
இல்லை. கைவிடப்படுதல் என்பது ஒரு பரிதாபமான ஒரு நிலை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில நாம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் அங்கே ஒரு எச்சரிப்பாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் என்றால், லோத்தின் மனைவி அப்படி என்று சொல்லும்போது அவ ஒரு சாதாரண ஒரு அவிவிசுவாசி, தேவனை அறியாத ஒரு பெண் கிடையாது. அல்லேலூயா. நம்மை போல இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்பட்டு சேர்ச்சிக்கு போய் ஆண்டவருடைய ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்த ஒரு பெண் தான் இந்த லோத்தின் மனைவி. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். என்னோடு கூட ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. 12ஆம் அதிகாரம் அந்த 7ஐயும் 8ஐயும் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். நல்லா கவனிங்க. லோத்தினுடைய குடும்பத்தை ஆராதனைக்குள்ளே நடத்தினது இந்த ஆபிரகாம். ஆமென். அப்படி என்றால் லோத்தினுடைய குடும்பத்தின் பாஸ்டர் யாரு? ஆபிரகாம். நல்லா கவனிங்க. இப்போ நாம ரட்சிக்கப்பட்டோம்னா கண்டிப்பாக நம்முடைய உறவினர்களுக்கு சொந்தங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல என்ன செய்வோம்? வெளிக்கிடுவோம். அதுபோல மெசொப்பொத்தேமியா தேசத்தில் வைத்து கர்த்தர் தனக்கு வெளிப்படுத்தின போது, ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தின போது கண்டிப்பாக அவர் போய் தன்னுடைய உறவினர்கிட்ட என்ன செஞ்சிருப்பார்? சொல்லியிருப்பார். அப்படி சொல்லப்பட்ட போதுதான் அவருடைய தம்பியின் மகனாகிய லோத்துக்கும் சத்தியத்தை அவர் சொல்லியிருப்பார். என்றால் அவர்களும் ஆபிரகாமுடைய அப்பாவாகிய தேராகு ஒரு விக்கிரக ஆராதனைக்காரர். ஆகவே ஒரு விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்தில் இருந்துதான் ஆபிரகாமை தேவன் என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்கிறார். ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் போது உடனே இவர் என்ன செஞ்சிருப்பார்? உண்மையான ஒரு தெய்வத்தை அறிந்ததுனால அந்த சந்தோஷத்தில் இந்த காரியத்தை எங்க எல்லாருக்கும் என்ன செஞ்சிருப்பார்? சொல்லியிருப்பார். ஆகவே இவர் சத்தியம் சொல்லி ஆண்டவரை பற்றி சொல்லி ஆதாயப்படுத்தின ஒரு குடும்பம் தான் இந்த லோத்தின் குடும்பம். பிற்பாடு கானானுக்குள்ள கொண்டு வந்த பிறகு பலிபீடம் கட்டி தொழுது கொண்ட போது அங்கெல்லாம் இந்த லோத்தினுடைய மனைவியும் இருந்தா. எங்கெல்லாம் ஆபிரகாம் பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டாரோ அங்கெல்லாம் இந்த லோத்தினுடைய மனைவியும் என்ன செய்தார்? இருந்தா. அப்படி என்றால் ஆராதனைக்குள்ள வழி நடத்தப்பட்ட ஒரு சரியான நல்ல பாஸ்டருக்கு கீழே இருந்து கர்த்தருக்குள்ளே வழி நடத்தப்பட்ட ஒரு பெண் தான் இந்த லோத்தின் மனைவி. அல்லேலூயா. லோத்தின் மனைவி உப்புத்தூர் ஆயிட்டானோட லோத்தின் மனைவி என்ன செய்யணும்? அது யாரோ ஆண்டவர் அறியான்னு நினைக்கக்கூடாது. ஒரு சரியான விசுவாசி, கர்த்தருக்குள்ள இருந்த ஒரு பெண். நல்லா கவனிங்க. அப்படித்தான் வழிநடத்தப்பட்டாங்க. பிறகு 13ஆம் அதிகாரத்துக்கு, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு வரக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபிரகாம் இங்கே திரும்பி வந்த உடனே அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு சொல்லி சொன்னால் ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மேய்ப்பருக்கும் அங்கே பிரச்சனை வருது. என்ன வருது? பிரச்சனை வருது. அப்படித்தானே? பிரச்சனை வருது. நல்லா கவனிங்க. இப்போ சபை என்ன செஞ்சிட்டு? ஆபிரகாம் உருவாக்கின சபை என்ன செஞ்சிட்டு? வளர்ந்துட்டு. சபை என்ன செஞ்சிட்டு? வளர்ந்து பெருசாகிட்டு. சபை பெருசான உடனே அங்கே ஒரு குழப்பம் வருது. சபைக்குள்ள என்ன வருது? குழப்பம் வருது. குழப்பம் வரக்குள்ள நல்லா கவனிங்க. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லோத்து பாருங்க, லோத்தும் ஆபிரகாமும் வாக்குவாதப்படக்குள்ள லோத்து என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் சொல்றாரு, உனக்கும் எனக்கும் என்ன செய்ய வேணாம், உண்ட மேய்ப்பருக்கும் எந்த மேய்ப்பருக்கும் உனக்கும் எனக்கு வாக்குவாதம் வேண்டாம், நாம சகோதரர்கள் சொல்றாரு. நாம யாரு? சகோதரர்கள். என்றால் கானானியன் குடியிருக்கிறான். அப்ப நான் நீ வாக்குவாதம் பட்டுக்கொண்டா கானானியன் என்ன செய்வான்? பார்ப்பான். அப்ப ஆகவே அவன் கர்த்தர நாமத்தை தூசிப்பான். வாக்குவாதம் பண்ணா உனக்கு எந்த இடம் விருப்பமோ அந்த இடத்த நீ முதலாவது தெரிந்தெடு. காரணம் என்னுடைய நம்பிக்கை இடத்துல இல்லை, என் மேல நம்பிக்கை கர்த்தர்ல இருக்கு. ஆண்டவர் சொன்ன 7 வாக்குத்தத்தங்கள் இருக்கு. ஆகவே தேவனுடைய வார்த்தையை நம்பித்தான் என்ன செஞ்சிருக்கிறேன்? புறப்பட்டு வந்திருக்கிறேன். அந்த வார்த்தை என்ன நடத்தும் என கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கு, இடத்தின் மேல அல்ல. எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? நடத்துவார். அதனால நீ முதலாவது தெரிஞ்சிட, உனக்கு எந்த இடம் விருப்பமோ அந்த இடத்த நீ என்ன செய்?
தெரிஞ்செடு அப்படி என்று சொன்ன போது உடனே நல்லா கவனிங்க. லோத்து என்ன செஞ்சுருக்கணும்? பெரியப்பா, ஏதோ நமக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்தது பெரியப்பா, ஆனாலும் ஏதோ அதை வச்சுட்டு நான் உங்களை விட்டுட்டு என்னென்னு பிரிஞ்சு போகிறது, அதனால் நீங்கள் தான் என்ன நடத்தணும், ஒரு ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லாமல் எப்படா இவர் இந்த வார்த்தையை சொல்லுவார்ன்னு எதிர்பார்த்திருந்தது போல திடீரென்று தன்னுடைய கண்களை ஏறெடுத்து செஞ்சார். பார்த்தா அந்த 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பர்களுக்கும் உன் மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம். அப்படி அர்த்தம் என்னன்னா, நீ போற பக்கமே நான் வரமாட்டேன்ப்பா. ஆமென். சுருக்கமா சொல்ல போனா, நீ எங்க போனாலும் அங்க நான் வரமாட்டேன். நீ எங்க போனா நீ அங்க இருக்கிறான்னு தெரிஞ்சாலும் நான் இங்கால போயிடுவேன். காரணம் உனக்கு நான் டிஸ்டர்பா என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன் என்று சொல்லிட்டு அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, நல்லா கவனிங்க. இப்படி சொன்னோன்னே டக்குனு லோத்து பிளான் பண்ணுது. ஏன்னா எப்படா இவர் சொல்லுவார்னா லோத்து பார்த்துக்கிட்டு இருந்தது. உடனே டக்குனு கண்ணை ஏறெடுத்து பார்க்குது, எங்கே எந்த பக்கம் போகலாமன்னு செய்து என்ன முதலாவது தெரிஞ்செடுக்க சொல்லி போய் யார்கிட்ட சொல்லியிருக்கு, லோத்துல சொல்லியிருக்கு. உடனே டக்குனு லோத்து டெலஸ்கோப்பால் என்ன செய்யுது, எல்லாத்தையும் பார்க்குது. எந்த இடம் நல்ல இடம்னு சொல்லி டெலஸ்கோப் வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு இருக்குது. பார்த்தால் சோதோம் கோமரா அவருக்கு சரியான ஒரு இடமா தெரியுது. அல்லேலூயா. வாசிங்க. இந்த ஜோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாக கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமராவையும் அழிக்கும் முன்னே, நல்லா கவனிங்க, சோதோமையும் கோமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. நல்லா கவனிங்க. அப்படின்னால் அது எகிப்து தேசத்தை மாதிரியும், எகிப்து தேசம் அல்ல, ஏதேன் தோட்டமும் அல்ல, போல. என்னது போல? இந்த போலையில் தான் நிறைய பிரச்சனை இருக்கு. நல்லா கவனிங்க. போலையே நம்பித்தான் நிறைய பேர் போலையா மாறுறது. என்னன்னு சொன்னால், இந்த போல என்ற அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்கன்னா, இது மிக முக்கியமானது. அப்படி என்றால் இந்த போலன்றது அது உண்மையிலேயே எகிப்தும் இல்லை, அல்லது சோதம் இது மாறியது ஏதேனும் அல்ல. ஆனால் போல இருக்கு. போல அப்படின்னா 2ஆம் கிட்டான் நிலையில் இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆம்பளையாக இருக்கணும், இல்லை பொம்பளையாக இருக்கும். 2ஆம் கிட்ட தான் ஒன்றுமே செய்யலை. விளங்க அவங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போல என்றதுல எப்பயுமே என்றால் அது ஒரிஜினலும் இல்லை, டூப்ளிகேட்டும் இல்லை, அந்த நடுவாக இருக்கும் பார்த்தீங்களா, இது எப்பயுமே ஒரு பிரச்சனையான காரணம். ஆகவே நல்லா கவனிங்க. அவர் பார்க்கிறார் இது போல அப்படின்றால் அது ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு இடம். விளங்க அவங்களுக்கு சரியா உண்மை இல்லை அதில், ஆனால் உண்மை மாதிரி ஏமாற்றக்கூடிய ஒரு இடத்தை இவர் தெரிஞ்செடுக்கின்றார். யாரு? நல்லா கவனிங்கள். அதனால தான் குடும்ப தலைவன் மிக முக்கியமானவன். குடும்ப தலைவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில் வண்டின்ற என்ஜின் மாதிரி என்ற அதை வச்சு தான் பின்னுக்கு பெட்டியெல்லாம் என்ன செய்ய போகுது, இழுபட்டு போகுது. அதனால் இன்ஜின் போன உடனே பெட்டியும் சேர்ந்து போய்த்தான் ஆகணும் என்றால் லோத்தின் மனைவி சொல்லவே இல்லை நாங்கள் சோதோமுக்குள்ளே போவோம். விளங்குதா? தெரிஞ்செடுத்தது யாரு? லோத்து தான் அதை தெரிஞ்செடுத்தார். விளங்க அவங்களுக்கு தெரிஞ்செடுத்த உடனே இப்போ இவரோட சேர்ந்து இவர் கூட்டம் எல்லாம் அப்படி எங்கே போகுது, சோதோமுக்கு போகுது. ஏதேன் மாதிரி போகல, அதை ஏமாத்துது. உண்மையை அந்த ஒரு ஏமாத்த உண்மையை நம்பி அதுக்குள்ளே என்ன செய்கிறாரு, போனார். நல்லா கவனிங்க. இப்போ போனவர் போயிட்டார். பிறகு 18ஆம் வசனத்தை வாசிங்க, அந்த 13, 18. அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். நல்லா கவனிங்க. இப்போ ஆராதனை அங்கே நடக்குது. ஆராதனை அங்கே நடக்குது. பாஸ்டர் என்ன செய்கிறார், ஆராதனையை நடத்துகிறாரு. இப்போ அந்த யார் இல்லை இருப்பாங்க பார்த்தீங்களா, குடும்பம். அப்போ ஆராதனை தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது, ஆனால் ஆராதனைக்குள்ள அந்த குடும்பம் இல்லை. அப்போ நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஒரு ஆராதனைக்குள்ள, கர்த்தருடைய ஒரு சபைக்குள்ள, சரியான ஒரு வழிநடத்தலுக்குள்ள இருந்த ஒரு குடும்பத்தை ஏமாற்றி தந்திரமா சபையை விட்டு சத்துரு என்ன செஞ்சிருக்குது, வெளியே கொண்டு போயிருக்கு. ஒழுங்கான விசுவாசி, நல்லா வழிநடத்தப்பட்ட ஒரு விசுவாசி, கர்த்தருக்குள்ள வைராக்கியமாக இருந்த ஒரு ஆக்களை ஏமாற்றி இப்போ சபையை விட்டு இப்படியே வெளியே என்ன செஞ்சிருக்கு, கொண்டு போய். இப்போ அங்கே ஆராதனை நடக்குது, இங்கே என்ன இல்லை, ஆராதனை இல்லை. சரியா? நான் கடைசியில் 2, 3 கேள்வி உங்கள்கிட்ட கேட்பேன், அதுக்கு நீங்கள் எனக்கு சரியாக பதில் சொல்லணும். நல்லா கவனிங்க. கொண்டு போயாச்சு. கொண்டு போன உடனே
சோதோமுக்குள்ள லோத்து போய் சேர்ந்துட்டார். சோதோமுக்குள்ள போய் சேர்ந்தார். உங்களுக்கு தெரியும் 14ஆம் அதிகாரத்தில் சோதோமில் ஒரு சண்டை நடந்து லோத்தின் குடும்பத்தையும் கைது செய்து என்ன செய்யுது, கொண்டு போனது. பிறகு ஆபிரகாம் தான் 318 பேரோட போய் விடுவிச்சார். சரியா? ஆனால் விடுவிச்சாலும் தன்னோட கூட்டிட்டு வரல. நல்லா கவனி, விடுவிச்சவர் வான்னு சொல்லி என்ன செய்யல. ஏன்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்மெல்லாம் பாருங்க, பிரச்சனையில் ஒரு மாட்டிலண்டா நான் போய் காப்பாற்றிட்டோம்னா என்ன செய்வோம்? வாங்க வாங்க வாங்கன்னு என்ன செஞ்சிருப்போம், திரும்ப வாங்கன்னு என்ன செய்வோம், இழுத்துட்டு வருவோம். ஆனால் ஆபிரகாம் கூட்டிட்டு வரல. ஏன் கூட்டிட்டு வரல? சொல்லுங்க. சரி, நீ யோசிச்சு போறோம் சொல்லுங்க. நல்லா கவனி. பிறகு நல்லா கவனி, அங்கேயே தான் அவர் என்ன செஞ்சாரு, குடியிருந்தார். நல்லா ஏற்கனவே இருந்த ஒரு இடத்துல பிரச்சனைப்பட்டு பெரிய பிரச்சனை நடக்குது. அதுக்கு பிறகு கூட அங்கிருந்து வெளிக்கிடணும்ன்ற எண்ணம் அவருக்கு வரலை. சில பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பட்டும் ஆள் என்ன செய்யாது, திருந்தாது. அதிலே தான் இருக்கும். அதுதான் ஆபத்தில் கடைசியில் போய் என்ன செய்ய போகுது. இப்படி ஒரு எச்சரிப்பு வரக்குள்ள அதிலிருந்து வெளியே என்ன செஞ்சிடணும், வந்துடணும். இல்லை அடாத மழை பெஞ்சாலும் விடாத குடவை பண்ணி உட்கார்ந்துருந்தால் கடைசியில் நாம் எங்கேயோ போய் என்ன செய்ய போகிறோம், அகப்பட போகிறோம்னு தான் அர்த்தம். ஆகவே கை செஞ்சு கொண்டு போய் எல்லாம் பெரிய பிரச்சனை வந்து அந்த ஆள் தான் வந்து விடுவிச்சிருக்கு. அதுக்கு பிறகும் திரும்பவும் போய் அதுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, விழக்கூடாது. ஆனால் அவர் அதுக்குள்ளே தான் இருந்தார். இதை கொஞ்சம் உங்களுக்கு விவரமாக நான் சொல்ல போகிறேன். இப்போ 20ஆம் அதிகாரத்துக்கு எடுங்க, ஆதியாகமம். நிறைய கேள்வி கேட்பேன், நீங்கள் தான் பதில் சொல்லுவாங்க. வாசிங்க முதலாவது. ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். ஆபிரகாமோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அது சாதாரணமாக போய்கொண்டே இருக்குது. ஏன்னா அவர் யாரோட இருக்கிறார், கர்த்தரோட இருக்கிறார். இப்போ 21ஆம் அதிகாரத்துக்கு எடுங்க. சாரி 19ஆம் எடுங்க. ஆதியாகமம் 19 எடுத்துட்டீங்களா? வாசி. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்து இருந்தார். பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரம் கடைசியில் ஆபிரகாம் ஜெபிச்ச ஜெபம் இருக்கு. அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு. சோதோமில் அக்கினி இறங்க போகுது. அக்கினி இறங்க போகும். நல்லா கவனிங்க. தேவன் பார்த்தீங்களா, தேவனோடு இருக்கிற அந்த சரியான உறவில் இருக்கிற, தேவனை நம்பி இருக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிற அந்த மனுஷனுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு. ஆனால் அங்கிருந்து அவர் ஜெபிக்கிறாரு. ஆனால் ஜெபிச்சும் ஒன்றும் நடக்கலை. சில விஷயங்கள் ஜெபிச்சும் ஒன்றும் நடக்கிறது நடக்க தான் போகுது. அது ஒன்றுமே செய்யலை. இப்போ நல்லா கவனிங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ சோதோமுக்குள்ள 2 தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. வேதம் சொல்லுது, லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். எங்க இருந்தான்? நல்லா கொஞ்சம் நேரத்தோடவர் எங்க இருக்கிறவர் தெரியுமா? தேவனுடைய வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். விளங்க அவங்களுக்கு 1000 நாளை பார்க்கிலும் உடைய பிரகாரத்தில் சொல்லிட்டு ஒரே நான் நல்லது, ஆகாமியத்தின் கூடாரத்தில் வாசமாயிருக்கிறது, உடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதை தெரிஞ்சு கொள்வேன். அப்போ ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருக்கிறதை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மனுஷன் இப்போ சோதோமின் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். எங்க இருக்கிறான் பாருங்க. இந்த வாழ்க்கை முறை எப்படி மாறிட்டு, கர்த்தருக்குள்ள இருந்த அவங்க இப்ப கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் உலகத்துக்குள்ள போய் உலகத்தோடு உலகமா மாறி போறத நம்ம பார்க்கிறோம். நல்லா நீங்க லோத்தின் மனைவியை நீங்க நினைச்சு கொள்ளுங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு. கடைசி காலத்துல கைவிடப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்றதுக்கு தான் கர்த்தர் அந்த எச்சரிப்பை சொல்றார். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ சோதோமின் வாசல்ல ஏன் அவர் உட்கார்ந்து இருக்கிறால், அந்த சோதோமின் வாசல்ல வச்சுத்தான் எல்லாத்தையும் நியாயம் தீர்க்கிறது. அங்க சோதோமுக்குள்ள நடந்த முழு பிரச்சனையும் சோதோமுல வாசல்ல வச்சுதான் சொல்லுவாங்க. அதனாலதான் லோத்தை குறித்து பேதுரு சொல்லும் போது நீதி உள்ள இருதயத்தில் அவன் வாதிக்கப்படுறதுக்கு முன்னால கண்டான் கேட்டான் எழுதி விளங்க. அவங்களுக்கு நிறைய அக்கிரமான கிரியைகளை கண்டான் கேட்டான் என்றால் இங்கே தான் கேட்கறது. ஏன்னா அதுல இருந்துதான் யாரை கடத்திட்டு போனாங்க, எங்கெங்க கெடுத்தாங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். சோதோமுக்குள்ள ஒரு ஆம்பளையும் இரவேல தெரியாதீங்கன்னு நோட்டீஸ் போட்டிருக்கு. அவ்வளவு ஒரு பயங்கரமான இடம். எந்த ஒரு ஆம்பளையும் இரவேல தனியா
போயிடாதீங்க, ஆபத்து அப்படி என்று சொல்லி சோதோமில் எழுதி போட்டிருக்க. இந்த ஆம்பளையை கண்டா கடத்தி போயிடுவான், ஒரு ஆம்பளையும் விட மாட்டான். அப்படிப்பட்ட ஓரின சேர்க்கை நிறைந்த நிரம்பி வழிந்த ஒரு இடம்தான் சோதோம் கோமரா. விளங்க அவங்களுக்கு நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், லோத்தின் தன்னுடைய வருகைக்கு முன்னால லோத்தின் நாட்கள்ல நடந்தது போல நடக்கும் என்றார். கடைசி நாட்கள்ல இந்த ஓரின சேர்க்கை உலகத்துக்குள்ள பெருகிரும் என்றத ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. நல்லா கவனிக்க. ஒரு காலத்துல ஒரு ஆம்பளைய இன்னொரு ஆம்பளை கல்யாணம் கட்டுறது என்றது ஒரு வெட்கக்கேடான விஷயமாய் பார்க்கப்பட்டது உண்டு. இப்ப அதை யாருக்குமே அது வெட்கமா தெரியறதில்லை. ஜெர்மனியினுடைய வெளிவிவகார அமைச்சராக இருந்தவர் வெஸ்டவெலே, அவர் ஒரு ஆண்மொழிக்காரர். அவர் தன்னுடைய பொஞ்சாதியன்ட்டு ஒரு ஆம்பளையை தான், மீச வச்ச ஆம்பளையை தான் வெளிநாட்டுக்கு என்ன செய்வார், கூட்டிட்டு போவார். நல்லா கவனிங்க. இப்போ சாதாரணமாக ஜெர்மன்ல எல்லாம் உதாரணத்துக்கு ஓரின சேர்க்கையாளன் உங்களோட வீட்டில் நீங்கள் ஒரு சொந்த வீடு வச்சிருந்து அங்கே வந்து வாடகைக்கு வீடு கேட்கும்போது ஓரின சேர்க்கையாளன்ற காரணத்தினால நீங்கள் அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 25,000 யூரோ ஃபைன். விளங்குதா? ஓரின சேர்க்கையாளனுக்கு அவ்வளவு கவனிப்பு. ஓரின சேர்க்கையாளன் வந்து பிள்ளைகளை தத்தெடுக்கலாம், இது ரெண்டுமே ஏற்கனவே கிறுக்கு. அப்புறம் இது ஒரு பிள்ளையை தத்தெடுத்தா அதன் நிலைமையை யோசிச்சு பாருங்க. விளங்குதா? அப்படி என்றால் ஆனா கல்யாணம் கட்டுறது, பெண்ணை கல்யாணம் கட்டுறது, ஊர்வலமா போறது, இதெல்லாம் வெளிநாட்டில் இருந்தா கூட பரவாயில்ல. இப்ப நம்ம யாழ்ப்பாணத்திலேயே ஊர்வலம் போகுது. ஒரு தாய் விளம்பரம் கொடுக்குது, என்னுடைய மகனுக்கு ஒரு அழகான மகனை தேடுகிறேன், விளம்பரம் கொடுக்குது. விளங்குதா? இதை தெரிஞ்சு கொண்ட நம்மடவன் சும்மானா நம்மடாக்க இதை பிடிச்சி கொண்டு இங்கே வந்து என்ன செய்யலான்னு சொன்னால், அகதியா பதியும் போது நான் ஒரு ஓரின சேர்க்கையாளன், அதனால எனக்கு அங்கே பிரச்சனை வந்துட்டு விளங்க அவங்களுக்கு ஓரின சேர்க்கையாளன்னு தெரிஞ்சப்படினா ஊரெல்லாம் என்ன கொள்ள தேடுதல் சொல்லி அசூல் அடிக்கலாம். அப்படி கணவே கேஸ் கொடுத்துருக்கான். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணதும் உண்டு. நல்லா கவனிங்க. இப்படி பெருகி போச்சு. அப்ப கர்த்தர் என்ன சொன்னவர் என்றால், நான் எதுக்கு இதை சொல்றேன் என்றால், இன்றைக்கு நீங்க குடியிருக்கிற உலகம் ஒரு சோதோம். விளங்குது? அதை நான் என்ன சொல்லுவேன் என்றால், யாராவது ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளை எடுத்து கொஞ்சம் ஆபாசமா பேசினாலோ, ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளையோட ஆபாசமா பேசினாலும் உடனே டெலிஃபோனை கட் பண்ணிடும். விளங்க அவங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், தொடர்ந்து கதைக்க வலிக்கிட்டு அவங்களுக்கு தெரியும், ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளையோட கல்யாணம் கட்டுறதுக்காக பிள்ளையில கொலை செய்யறதெல்லாம் இருக்கு. எத்தனையோ பிள்ளைகளை லண்டன்ல கொண்டு இந்தியாவில் கொண்டுட்டு விளங்க. என்றால் அது ஒரு பொல்லாத ஆவி. இந்த ஓரின சேர்க்கை ஆவி இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பொல்லாத ஆவி. அது எப்படி மயக்குது, என்ன மாதிரி ஆட்களை வசப்படுத்துது, எப்படி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருதுன்றதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். எங்களுடைய சேர்ச்சிக்கு ஒருத்தர் எனக்கு ஒரு பொழுது டெலிஃபோன் பண்ணாங்க. டெலிஃபோன் பண்ணி போட்டு சொல்கிறார், ஒரு ஆண்டவர் அறியாதவர், எனக்கு அவர் நார்மலாக கிறிஸ்துவுக்கு எதிர்ப்பானவர். அவர் ஒரு ஃபோன் பண்ணி என்னிட சொன்னார், வந்து ஒருத்தரை ஒரு ஐயாவை ஒரு தமிழால் இந்த வீட்டு கூரைக்கு மேலே வச்சு கொடுமைப்படுத்துகிறான், கத்துற கண்களில் அவருக்கு கிருபை கிடைக்குமான்னு நடக்கட்டான். அப்போ நான் சொன்னேன் கூரையில் வச்சு கொடுமைப்படுத்துகிறான்னு சொல்கிறீங்க, தாராளமாக அவருக்கு கிருபை கிடைக்கும், எங்கே அந்த ஐயா இருக்கிறாருன்னு சொல்லுங்கன்னு அவரை தேடி போய் ஐயாவை கூட்டி கொண்டாந்து, அவருக்கு எங்களோட அண்ணா ஒரு வீடு வேண்டியிருந்தார், அந்த வீட்டுக்கு கீழே கிளறில் ஒரு ரூம் எல்லாம் செய்து கட்டில் போட்டு ஐயாவுக்கு கொடுத்தோம். விளங்குதானே? கொடுத்தா ஐயா அதில் இருந்தார், சேர்ச்சிக்கு வந்துட்டு போனார் ஐயா. அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி சகோதரங்கள் அங்கே நிறைய சகோதரர் வருவாங்க இந்த கேம்புகளில், அவங்களெல்லாம் கூட்டி கொண்டு வந்து நாங்கள் வச்சுருந்த பழைய சேர்ச்சியில் 40 பேர் 50 பேரில் வச்சு அங்கே ரைஸ் குக்கர்லாம் போய் சாப்பாடெல்லாம் சமைச்சி அவங்களே சாப்பிட்றதுக்கெல்லாம் நாங்கள் விடுறது. அப்படியெல்லாம் கொண்டு நிறைய பொடியங்களை கூட்டிகிட்டு வர்றோம் நாங்கள். திடீர்னு ஒரு பொடியனையும் காணும். விளங்க அவங்களுக்கு திடீர்னு பொடியங்கள் வர்றது குறைஞ்சி போச்சு, பொடியங்களை காணும். அந்த பொடியங்களுக்கு டெலிஃபோன் அடித்தாலும் தூக்குறாங்க. ஒரு நாள் நான் ஒரு 4 பொடியங்களை காரில் ஏற்றி கொண்டு வரேன். ஐயா அந்த பொடியனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஐயா ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஆபாசமாக கதைக்கிறார். கதைக்கக்குள்ளே அந்த பொடியன் சொன்னால் பாசர் இருக்கிறாருன்னா ஐயா கொஞ்சம் இதாக என்ன செய்கிறாரு, கதைக்கிறார். பிறகு என்னுடைய சேர்ச்சியில் இருக்கிற ஒரு கல்யாணம் கட்டுன ஒரு பொடியனுக்கு ஐயா ஃபோன் பண்ணி, நீ வந்து ஒரு கட்டு மஸ்தான உடல் உடையவன்,
நீ அழகானவன் அவனை குறித்து வரணிச்சிருக்காரு, பொஞ்சாதி அடிச்சு போன வையப்பான்னு வச்சுட்டு பயக்கல. இப்படியெல்லாம் இந்த காதுக்கு வருது. பிறகுதான் பார்த்தா நாங்கள் கூட்டி கொண்ட பொடியங்கள்லாம் ஐயா கூட்டி வந்துட்டார். இதில் என்ன கொடுமை என்று சொன்னால், இந்த பொடியங்களை இந்த ஐயா எப்படி வசப்படுத்தினார்ன்றதான் இன்றைக்கும் எனக்கு விளங்குது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பொல்லாத ஆவி. ஒரு முறை நான் ஒளிஞ்சு நின்று பார்க்குறேன், ஐயாட்ட ஒரு பொடியன் பெல் அடிக்கிறான். என்ன தம்பி போறீங்க, இங்கே தம்பி போறீங்கன்னு கேட்டால் ஐயாட்ட வெங்காயம் கொண்டு போகிறோன்றான். உலக அவங்களுக்கு வெங்காயம் கடையில் அவ்வளவு இருக்குது, ஐயாட்டியா கிடக்கு வெங்காயம் நல்லா போய். என்னன்னு சொன்னால் கடைசியில் நான் அந்த ஐயாவை சேச்சிக்கு வர வேணாம்னு சொல்லிட்டேன். வீட்டுக்குள்ளேயே செத்து கிடந்தார். நான் என்ன சொல்கிறேன்றால் ஒரு பொல்லாத ஆவி. அதனால் இந்த ஆவிதான் அன்றைக்கு சோதோமுக்குள்ளே இருந்தது. உலகம் அழிய போகிறதுக்கு முன்னால் இந்த ஆவி பலமாக கிரியை செய்யும். இது ஒரு அடையாளம். உலகத்தில் கடவுள்ற நியாய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னால் உலகம் இப்படி மாறுமன்றதை இயேசு அன்றைக்கே சொல்லிட்டார். அதனால தான் லோத்தின் நாட்களில் நடந்தது போல நடக்கும் என்று சொன்னார். அந்த மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள தான் இந்த ஆள் போய் இருந்தான். யாரு? லோத். விளங்குதான்? நல்லா கவனியுங்க. 2 தேவதூதர்கள் வர்றாங்க, மனுஷன் மாதிரி வர்றாங்க. கண்ட உடனே வாங்க வாங்க என்ற வீட்டுக்கண்டு சொல்லி லோத்து கூப்பிட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்க 2 பேரும் உள்ள போனால் கெடுத்து போடுவாங்க. ஏனென்றால் அங்கே எந்த ஆம்பளை போனாலும் என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. இதனால தான் அவர் வீட்டுக்குள்ளே வாங்க 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 என்ன செஞ்சாரு, கூப்பிட்டார். நல்லா கவனியுங்க. அவங்க வீதியில 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் அவர்களை மிகவும் வருத்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்தில் திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனுஷராகிய வாலிபர் முதல் கிழவன் மட்டும். யாரு என்ன போட்டிருக்கு? வாலிபர் மட்டும் இல்லை, கிழவரும். விலங்கு அவங்களுக்கு அப்படி என்றால் நல்லா கவனிங்க. கிழவனை கூட நம்பக்கூடாது. என்ற கிழவன் தான் அந்த வேலை செஞ்சது. நாம் என்ன இப்போ வயசு போன கிழவன் ஐயாண்டு நான் நினைச்சேன். புறதான் பார்த்தா கிழவனும் அந்த கோலத்தில் தான் இருக்கிறான். பாருங்க, எல்லாரும் வீட்டை சுற்றி வளைச்சிட்டு அந்த 2 பேரோட வீட்டுக்குள்ளே வந்தாங்களே 2 பேர், அவங்கள வெளியே விடுன்னு சொல்கிறான். வெளியே விடன்னு சொல்கிறான். அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவங்களுக்கு வெளியே அப்போ அவங்க ஏற்கனவே வீதியில் தான் தங்க போகிறோன்னு சொன்னவங்க. வந்திருக்கிறது தேவனுடைய தூதர்கள் வந்தவங்களுக்கு தெரியாது. ஆனால் லோத்துக்கு தெரியும் வீதியில் தங்கினா முடிஞ்சு கதை. விளங்குதா? அப்போ எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு இடம்ன்றதை நீங்கள் பாருங்கள். அதனால தான் கலாத்தியர் 1:4 சொல்லுது, கர்த்தர் இப்பொழுது நம்மை இருக்கிற பொல்லாத பிரமயத்திலிருந்து விடுவிச்சாருங்க. நீங்கள் விடுவிக்கப்பட்ட உலகம், கர்த்தர் உங்களை காப்பாற்றின உலகம் சாதாரணமான ஒரு உலகம் அல்ல, அது ஒரு பொல்லாத பிரபஞ்சம் என்று பைபிள் சொல்லுது. விளங்குதா உங்களுக்கு? இதில் இருந்து தான் கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், விடுவிச்சிருக்கிறார். அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கப்பட்டிருந்த நம்மை தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், விடுவித்திருக்கிறார். ஆகவே நல்லா கவனிங்க. அவர் என்ன செஞ்சார்? உடனே லோத் என்ன செஞ்சார்? வாசிங்க. லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படி அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். நல்லா கவனிங்க. கெடுக்க போறோம், வெளியே விடன்றான். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரே. என்னது என்னது? லோத்துக்கு போய் யார் சகோதரர்? போர்னு சேர்க்கையானலாம் யார் போய் லோத்துக்கு சகோதரர்? உண்மையில யார் சகோதரர்? உண்மையில லோத்துக்கு யார் சகோதரராக இருக்கணும்? ஆபிரகாம். இப்போ யார் சகோதரர்? உள்ள ஓரணை சேர்க்கையானலாம் லோத்துக்கு சகோதரர். அதுக்கு அவங்க லோத்துக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. வாசிங்க. சகோதரரை இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷனை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. பாருங்க லோத்துன்ற கதையை பாருங்க. பிள்ளைகளையும் இழக்கிறதுக்கு துணிகிறார். நான் என்ன சொல்றேன்டால், பிள்ளையான ஒரு இடத்துக்குள்ள வழி நடத்தப்படும் போது அது குடும்பத்தை அப்படியே அழிக்கப்பாங்க. குடும்பத்தை அப்படியே என்ன செய்யும்? அழிக்கப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிற ஆவி அவ்வளவு பொல்லாது. நல்லா கொஞ்சம் தன்னை மீறியே இந்த மனுஷன் இப்போ கதைக்கிறார். என்ன கதைக்கிறார்? பிள்ளைகள் எடுத்து வெளியே விடுறதுக்கு பார்க்குறார். பிள்ளைகளை தூக்கி வெளியே விடுறதுக்கு பார்க்குறார். பிள்ளைகளை தூக்கி வெளியே விட்டா என்ன நடக்கும்? அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான உலகத்துக்குள்ள பிள்ளைகளை தூக்கி வெளியே விட்டா என்ன நடக்கும்? எல்லாம் சின்ன பின்னமாக போயிடும். விளங்க அவங்களுக்கு நல்லா கவனிங்க. அதுக்கு அவங்க லோத்துக்கு வச்ச பேர் பரதேசி. இவர் சொன்னார் சகோதரன்.
அவங்க சொன்னாங்க நீ ஒரு பரதேசி. நல்லா கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிள்ளைகளை எடுத்து வெளியே விட போகிறோன்னு சொன்னார் பார்த்தீங்களா, நீங்கள் என்னவாவது செஞ்சுக்கங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா, ஒப்பு கொடுத்தார் பார்த்தீங்களா, இது அவர் செய்த மிக பெரிய ஒரு பிள்ளை, பெரியோர் என்ன சொல்லுங்க அறிவீனமான ஒரு செயல். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த பெண் பிள்ளைகளை தூக்கி வெளியே விட்டால் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை நாளைக்கு எப்படி போகுதுன்னு கூட கொஞ்சம் கூட சிந்திக்காம செயற்பட்ட ஒரு மனுஷனாக அவர் மாறிட்டார். காரணம் சோதோமுக்குள்ள போனதுனால அந்த ஆளுக்கு மந்த புத்தி ஆயிடுச்சு. விளங்க அவங்களுக்கு பிள்ளைகளை குறித்த ஒரு கவலையும் இல்லாத ஒரு மனுஷனாய் மாறிவிட்டார். விளங்குங்களா? நல்லா கவனிங்க. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, தூதர்கள் என்ன செஞ்சாங்க, லோத்தை உள்ள கூப்பிட்டுட்டு அவங்களுக்கெல்லாம் குருட்டாட்டத்தை வர பண்ணிட்டாங்க. வேதம் சொல்லுது, குருட்டாட்டம் வர பண்ணின பிறகும் கதவு எங்க இருக்குன்னு அவன் என்ன செய்கிறான், என்ன செய்யறான், கண்ணு குருடான பிறகே தடாவி கொண்டு நிற்கிறான் என்றால் கண்ணு தெரிஞ்சா என்ன செய்வான்? நோமலா கண்ணு குருடானோன்னா என்ன செஞ்சிருக்கணும், ஐயோ அம்மான்னு வேற யாருன்னா ஓடி இருப்பாங்க. இது கண்ணு குருடான பிறகே போறதுக்கு விருப்பம் இல்லை. அப்ப அந்த ஆவி எவ்வளவு ஒரு பொல்லாத ஆவி என்றதை நீங்க பாருங்க. விளங்குங்களா? உலகத்துக்குள்ள தந்திரமா மயக்கி ஒரு பிள்ளையான காரியத்துக்குள்ள நடத்தக்கூடிய ஒரு ஆவி அது. விளங்க அவங்களுக்கு. அப்பத்தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சோதோமனை அங்க அழிக்க போறோம். சோதோம் என்ன செய்ய போறோம்? அழிக்க போறோம். என்ற பைபிள் சொல்லுது, இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அந்த வார்த்தையினால அக்கினி சிறையாய் வைக்கப்பட்டிருக்கு. எப்படி சோதோமின் மேல அக்கினி இறங்கினதோ அது மாதிரி இந்த உலகத்தின் மேல ஒரு நாள் அக்கினி என்ன செய்ய போகுது? இறங்க போகுது. தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகுது. அதுக்கு முன்னால இவங்களை தேவன் காப்பாற்ற நினைச்சாரு ஆபிரகாமுடைய ஜெபத்தினால. அல்லேலூயா. அங்கிருந்து ஆபிரகாம் ஜெபிச்சதுனால இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் நினைச்சார். இப்போ நல்லா கவனிங்க, அவங்களுக்கு தேவன் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, தேவன் அந்த சோதோமை விட்டு போக சொல்லி அவங்கள துரிதப்படுத்தினார். துரிதப்படுத்தினாலும் லோத்து போறதுக்கு விருப்பம் இல்லாமல் ஈடுபட்டு கொண்டே நின்றார். காரணம் என்னன்னு சொன்னால், லோத்தை பார்த்து அவங்க சொன்னாங்க, நீ அந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னாங்க. நல்லா கவனிங்க, அந்த மலைக்கு என்ன செய், ஓடிப்போ என்றால் ஆண்டவர் அந்த மலையில் ஓடிப்போனால் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அங்கே இருக்குன்றதை அறிஞ்சு தேவனால் அந்த இடத்துக்கு காண்பிக்கப்பட்டு சரியா இனம் காட்டப்படுது, நீ அங்கே ஓடிப்போ. ஆனால் லோத்து என்ன சொன்னார் என்றால், என்னால் ஓடி போக இயலாது, என்னால் ஓடி போக இயலாது. இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இந்த மனுஷன் அதனால தான் அந்த அந்த ஊரை அந்த இன்னொரு பட்டணத்தையே அழிக்காமல் போனதுக்கு காரணம் இந்த லோத்து செஞ்ச வேலையினால். அதுவும் அந்த இடம் சின்ன நாயிருக்கு, அதுக்குள்ளே போகிறோன்னு சொல்லி போட்டு அதுக்குள்ளே போனதுனால தான் அந்த இடம் அழிக்கப்படாமலும் போனது. இப்போ ஓட முடியாதுன்னு சொன்னதுனால கையை பிடிச்சிக்கிட்டு இவங்களை வெளியே இழுத்து கொண்டு போகிற அளவுக்கு நிலைமை மோசமாயிட்டு. அப்படி என்றால் நல்லா கவனிங்க, கையை பிடிச்சி கொண்டு போகிறதுக்குரிய ஒரு சூழல் அங்கே உருவாகுதுண்டா, அப்போ இவங்களா தானா அந்த இடத்தை விட்டு போவாங்களா? இதுதான் சோதம், இதுதான் சோதம். விளங்க, அது பிடிச்சிதுன்னு சொன்னால் அதில் இருந்து ஆக்களை விடுவிக்கிறதுன்றது சரியான கஷ்டம். அந்த ஆவி அப்படிப்பட்டது, அது எப்படியோ ஆக்களை என்ன செஞ்சிடும், மயக்கிடும். உலகத்துக்குள்ள ஒரு ஆள் போயிட்டார் என்றால் அவரை திரும்ப கொண்டு வாரதுன்றது சரியான கஷ்டம். ஏன்னால் அப்படிப்பட்ட ஆவி உலகத்துக்குள்ள இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க, கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போகிறான். கையை பிடிச்சி என்ன செய்ய, நல்லா 4 பேர் இருந்தபடியாக பரவாயில்ல, வந்தது 2 பேர், 2 கையாக பிடிச்சி என்ன செய்கிறான், பிடிச்சி அவங்க இழுத்து கொண்டு போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு காலத்தில் வேகமாக கத்தருக்கண்டு ஓடின ஒரு மனுஷன் இப்போ ஓட முடியாதுன்னு சொல்லுது, அவரை இழுத்து கொண்டு போகிற நிலைமையாகுது. அப்படின்னு சொன்னால் அவரா இப்போ உற்சாகமாக வர்றதில்லை, அவர் இழுத்து தான் கொண்டு வேண்டி கிடக்கு. விளங்க அவங்களுக்கு கட்டமா ஜெவி என்று சொல்ல வேண்டி கிடக்கு, வேதத்தை படின்னு சொல்ல வேண்டி கிடக்கு. ஒரு காலத்தில் தானா செஞ்சவர் இப்போ இழுபட்ட விசுவாசியாக போயிட்டார். இழுத்து தான் கொண்டுறணும், வீட்டை படுத்து கிடக்கும், காணலண்டா தேடணும், அப்புறம் வாண்டு கூப்பிடணும். விளங்க அவங்களுக்கு பொய்யான வருத்தம்னு சொல்லிட்டு படுத்து கிடக்கும், அப்புறம் பொய்யான வருத்தத்துக்கு நாம் ஜெபம் பண்ணணும், இப்படியெல்லாம் சிடக்கும். விளங்க அவங்களுக்கு இழுபட்ட ஒரு நிலைமை போகுது. ஒரு வாழ்க்கை இழுபட்டு போகுதுன்னு சொன்னாலே அங்கே ஆபத்துன்னு தான் அர்த்தம். ஆரம்பத்தில் நாம் எப்படி உற்சாகமாக இருந்தோமோ அது மாதிரி கடைசி மட்டும் என்ன செய்யணும், இருக்கணும். விளங்க அவங்களுக்கு யார் நம்மளை போஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அடிக்கணும் காருக்கு, உடனே ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் அடிக்கணும்,
தள்ளி தள்ளி தான் ஸ்டார்ட் அடிக்கணும்னு சொன்னால் அது கண நாளைக்கு ஓடையில விளங்க. அவங்களுக்கு தள்ளி தள்ளி யாரையும் என்ன செய்யக்கூடாது. அப்படி ஒரு காலம் முதலாக வச்சுருப்பீங்க, கஷ்டம். அது அடிக்கணும். தள்ளி தள்ளி எது கஷ்டம். சிலரை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இல்லாட்டியும் இறக்கத்தில் போகும். அந்த மாதிரி தான் எங்கேயாவது வேலை நிற்கும், பொறவு திரும்ப தள்ளணும். இப்படி செய்வராது. அதனால தான் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போயிட்டு அவங்கள என்ன சொன்னதென்றால், நீ இந்த சமபூமியில் எங்கும் நிற்காத, என்ன செய், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராத. என்ன சொன்னது? பின்னுக்கு திரும்பி நீ பார்க்காத அப்படின்னு சொன்னது. ஆனால் எல்லாரும் ஓடினாங்க. ஓடும்போது லோத்தின் குடும்பம் ஓடினது. லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து என்னானா, லோத்தின் மனைவி எல்லாம் நினைக்க சொன்னது இயேசு. விளங்க அவங்களுக்கு பின்னிட்டு பார்த்து என்னானா, உப்பு தூணா. இப்போ என்னுடைய கேள்வி, பின்னிட்டு பார்த்ததுக்காக லோத்தின் மனைவிக்கு இவ்வளவு ஒரு பெரிய தண்டனை கொடுத்தது நியாயமா அநியாயமா? நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. பின்னிட்டு பார்த்ததுக்கு உப்பு தூணா மாத்தினது சரியா பிள்ளையா? சொல்லுங்க. நான் வழக்கா போட போறேன். சொல்லுங்க சொல்லுங்க. அவ்வளோ பெரிய ஒரு தண்டனை திரும்பி பார்த்ததுக்கு உங்களை யாரும் கூப்பிடுறாங்கன்னு வைங்களேன். இல்லை நான் பார்க்க மாட்டேன், முன்னால் வந்து அகதைங்கன்னு சொல்லுவீங்க. திரும்பி பார்க்க மாட்டீங்க, பார்ப்பீங்க. பின்னிட்டு பார்த்ததுக்காக ஒப்புத்துனா மாத்தினா சரியா இல்லையா? சொல்லுங்களேன். இவ்வளவு பெரிய ஒரு கொடிய தண்டனை கொடுத்துருக்கணுமா, கொடுத்துருக்க கூடாது? நல்லா கவனிங்க. இப்போ லோத்தோட தூதர்கள் கதைக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்குள்ள லோத்தின் மனைவி கேட்குது, என்னப்பா சொல்கிறாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்யட்டான்? ஓடட்டான். எங்கப்பா ஓடட்டான்? அந்த மலைக்கு, அந்த காட்டுக்குள்ளே ஓடட்டான் என்று சொல்கிறாங்கன்னு சொன்னால், லோத்தின் மனைவி அப்போவே குழம்பியிருக்கும். 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கிற, 2 காட்டுக்குள்ளே ஓடணும்னு சொல்கிற, அங்கே போய் அதில் கல்யாணம் காட்சியெல்லாம் செய்யணும்டா, காசு வேணும், நகை வேணும், அது வேணும், இது வேணும், எவ்வளோ வேணும் விளங்க அவங்களுக்கு. அதனால் சும்மா அங்கே ஓடி போய் என்ன செய்கிறது? அங்கேயே குழப்பம் விளங்க. லோத்து ஓடணுமன்றாரு, லோத்தின் பஞ்சாதி வேணாமன்றது, அங்கேயே குழப்பம். இனி லோத்தின் பஞ்சாதி எங்கெங்கே சீட்டு போட்டிருந்துச்சோ, யார்கிட்ட கடன் கொடுத்துருந்துச்சோ, யாருக்கெல்லாம் தெரியும் விளங்க அவங்களுக்கு. இதெல்லாம் உள்ளுக்குள்ளே நடந்திருக்கும், உள்ளுக்குள்ளே நடந்திருக்கும். ஏற்கனவே கையை பிடிச்சி இழுக்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடை பிரச்சனைப்பட்டு தான் போகுது. ஏன்டா சந்தோஷமாக போன மாதிரி தெரியல. இப்போ என்னுடைய கேள்வி பின்னிட்டு பார்க்காதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். பின்னிட்டு பார்த்தபடினால் லோத்தின் மனைவியை உப்பு தூணா மாற்றிட்டாருன்னு சொல்லி அங்கே கிடக்கு. இப்போ உப்பு தூணா மாற்றினது ஒரு பெரிய தண்டனை மாதிரி நமக்கு தெரியுது. அந்த தண்டனை கொடுத்தது சரியா பிள்ளையான்றதான் என்னுடைய கேள்வி. என்ன சொல்றீங்க? நேரம் போகுது, டக்குன்னு சொல்லுங்க. நீங்க என்னம்மா சொல்றீங்க? ஓகே, கொஞ்சம் டூ மச் உலக, அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஒரு சீனி தூணா மாற்றிருக்கலாமா? தேத்தனியாவது ஊற்றி குடிச்சிருக்கலாம். சரி, நல்லா கவனிங்க. திரும்பி பார்த்ததுக்காக உப்பு தூணா மாற்றல. நல்லா கவனிங்க. திரும்பி பார்க்குறதுல ஒன்றுமே கிடையாது விளங்க அவனுக்கு. திரும்பி பார்த்ததுக்காக ஆண்டவர் அப்படி செய்யவே இல்லை. அப்போ ஏன் அவள் உப்பு தூணா மாறினா அப்படின்னு சொன்னால், அவள் திரும்பி அந்த பின்னிட்டு பாராதன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார்ல, அதுக்கு என்ன காரணம்ன்றத லூக்கா சுவிசேஷத்தில் கர்த்தர் சொல்கிறார். வாசிங்க அந்த 61-9. லூக்கா 9:61. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுப்புவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். ஒருத்தன் வந்துட்டான், இயேசுவை பார்த்து சொல்றான். பாருங்க, ஒருத்தன் வந்துட்டான். பாருங்க, ஒருத்தன் வந்துட்டான். உடனே அவன் என்ன சொல்றான் என்றால், நான் இப்போ உங்களோட பின்பற்றதுக்கு ரெடி ஆகிட்டேன். இயேசுவே உங்களை பின்பற்றதுக்கு நான் ரெடி, ஆனாலும் வீட்டை நான் போயிட்டேன். இப்போ இயேசுவிட்ட தான் நிற்கிறான், திரும்ப போகிறான்.
போயிட்டு வீட்டை போயிட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லணும், நீ போயிட்டு வா மகனே என்று சொல்லி ஆசீர்வதிச்சு விட்டா அவங்கள்ட்ட என்ன செய்வேன். அப்படி வந்துட்டு திரும்ப வீட்டை போகிறதுக்கு ஒழிக்கிறான். உடனே அவனை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்றார் என்றால், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். நிலக்கணும். இப்போ இயேசு உள்ள வந்த ஒருத்தன் கலப்பையில் கையை வச்சுட்டு திரும்பி பார்க்கறது இங்கே சொல்றாரு. அதே சொல்றாரு. என்ன சொல்றாருன்றா, இவன் திரும்ப வீட்டுக்கு போறான். பின்னிட்டு பார்க்கறதுன்றதான் என்ன, திரும்ப விட்டு வந்த இடத்துக்கு போறான். அப்ப லோத்தின் மனைவி எங்க போறதுக்கு வலிக்கிடுது, திரும்ப சோதோமுக்கு போறதுக்கு வலிக்கிடுது. உலகம் அவங்களுக்கு என்னென்னத்தை எங்கெங்க ஒழிச்சு வச்சுட்டு அவருக்கு தானே தெரியும். உலகம் அவங்களுக்கு சுந்தரமாக்கா அவடாக்கா அந்த எல்லாம் சீட்டு எல்லாம் போட்டிருக்குல்ல, அங்கே காசு பண்ணுறமே அவருக்கு தான் தெரியும். அப்போ அதனால திரும்ப என்ன செய்யணும், அங்கே போகணும். இப்போ நல்லா கவனிங்க, எல்லாரும் ஓடினாங்க. லோத்தின் மனைவியும் என்ன செஞ்சது, ஓடுற மாதிரி ஒரு எக்ஸம் போட்டு விளங்க அவங்களுக்கு. லோத்து முன்னுக்கு ஓடிட்டாரு. லோத்து கையை பிடிச்சிட்டு ஓடலைன்றது வடிவா தெரியுது. விளங்க அவங்களுக்கு இது ஓடுற மாதிரி ஒரு எக்ஸம் போடுது. ஆனால் உண்மையாக என்ன செய்யலை, நல்லா கவனிங்க. உண்மையாக ஓடுறது வேற, ஓடுற மாதிரி சில பேர் விசுவாச ஓட்டத்தில் என்ன செய்வாங்க, எக்ஸம் போடுவாங்க. எக்ஸம் போட்ட ஆக்களுக்கெல்லாம் ஆபத்து தான். நல்லா கவனிங்க. அப்போ அவங்கெல்லாம் முன்னுக்கு ஓடின உடனே மெதுவாக இது திரும்ப சோதோமுக்குள்ளே போகிறதுக்கு வெளிக்கிடுது. இப்போ சோதோமுக்குள்ளே போயிருந்தா என்ன நடக்கும், சோதோமுக்குள்ளே போயிருந்தா என்ன நடந்திருக்கும், அக்கினி இறங்கி எரிஞ்சி சாம்பலாயிருப்பா. எரிஞ்சு என்ன செஞ்சிருப்பா. அப்போ சாம்பலானத்தை எரிஞ்சு சாம்பலாகிறத விட உப்புத்தூள் பரவாயில்லத்தானே. இப்போ லோத்தாவது திரும்பி வந்து செல்ஃபி எடுக்கலாம். பரவாயில்ல தானே, எரிஞ்சு சாம்பலாகிறத விட உப்புத்தூள் பரவாயில்ல தானே. அப்போ ஆண்டவர் செஞ்ச நியாயமா அநியாயமா சொல்லுங்க. விளங்க அவனுக்கு. ஏசு என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தன் மறந்துட்டான், கலப்பையில் கையை வச்சுட்டான். இனி யோசிக்கிறான், இதை உழுது இனி விதைச்சி பிறகு அறுத்து பிறகு சூடடிச்சு அதை குத்தி சோறாக்கி சாப்பிட்டு இதெல்லாம் நினைச்சிட்டு அதை அப்படியே போட்டு வீட்டுக்கு போகிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கலப்பையில் கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவ ராஜ்யத்துக்கு தகுதியானவன் இல்லை. அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எரிஞ்ச போகிற அழிய போகிற எச்சரிப்பு பெற்ற ஒரு இடத்துக்கு திரும்பவும் போகிறான்னு சொன்னால் அவள் கடவுள்ற வார்த்தையை என்ன செய்யலை, நம்பலை. தேவனுடைய வார்த்தையை நம்பலை. அப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவருக்குள்ள சரியான முறையில் வழி நடத்தப்பட்டு சரியான முறையில் இருந்து இன்றைக்கு இவ்வளவெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு கர்த்தருக்குள்ளே இருந்த ஒரு ஆன்மா கடைசியில் என்ன செஞ்சுது, அந்த ரட்சிப்பையே இழந்து போனதுக்கு அங்கே லோத்தின் மனைவி ஒரு அடையாளமாக இருக்கிறத பார்க்குறோம். இதை சொல்லி போட்டு தான் இயேசு என்ன சொல்கிறார் என்றால், அந்த ராத்திரியில் ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான் என்றார். அல்லேலூயா. எங்களோட சேச்சிக்கு சிலோன் பெந்தோகோஸ்தையை சேர்ந்த ஒரு சகோதரன் வந்தார். அப்போ நான் அந்த வருகையை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது என்னிடம் சொன்னார், பாஸ்டர் உங்கள்கிட்ட ஒரு சாட்சி சொல்ல போகிறேன், உங்கள்கிட்ட ஒரு சாட்சி சொல்ல போகிறேன்னு சொன்னார். நான் சொல்லுங்கன்னு வீட்டை வந்தான் சொல்ல போகிறேன்னு சொன்னார். சரி வாங்கன்னு கூட்டிகிட்டு போனேன். உடனே நாங்கள் வீட்டை வந்து என்னோட ஒரு சாட்சி சொல்கிறேன்னு சொன்னார். ஸ்ரீலங்காவில் அவர் செக்யூரிட்டி கார்டாக வேலை செஞ்சவரான் எங்கள் திருவண்ணாமலையில். அப்போ அங்கே வந்து 4 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா விழிச்சிருக்கிறதாம். அப்போ தான் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் விழிச்சிருந்தானா. அப்புறம் தான் இத்திரவுக்குள்ளே போனோன்னா மற்றவர் விழிச்சிருக்கிறதுக்கு வந்தாங்க. இவர் படுத்திருக்கும் போது ஒரு கனவு இருக்கார். என்ன கனவுன்னு சொல்லி சொன்னால், இயேசு கிறிஸ்து வந்துட்டு போயிட்டாரு, தான் கைவிடப்பட்டுட்டார். உடனே அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த வேன் அப்படியே வாழெல்லாம் எடுத்துக்கொண்டு கழுத்தை வெட்டுறதுக்கு வர்ற மாதிரி கண்டிருக்காரு. உடனே இவர் ஓடி போயிட்டு ஒரு போக்குக்குள்ளே ஒழிச்சிட்டார். ஸ்ரீலங்காவில் போக்கு இருக்குமே, அதுக்குள்ளே ஒழிச்சிட்டார். ஒழிச்சிட்டு பார்த்தாரா தங்கள் சேச்சி விசுவாசோடு ஏற்கனவே அங்கே இருக்குதான். அப்போ அதுக்கு எடுத்தா நீங்கள் போகலையான்னு, இவர் கிட்டா நீங்கள் போகலையான்னு இப்படியே காய்ச்சி கொண்டு இருக்கும்போது வேன் வந்து நின்றுட்டான். நிற்கும் போது ஐயோ கழுத்தை வெட்ட போகிறான்னு சொல்லி போட்டு எழுப்பி ஓடுனான். கனவுல ஓடுறதா நினைச்சு உண்மையாக ஓடி இருக்காரு. பக்கத்தில் உள்ள செக்யூரிட்டி கார்டு நில்லுன்னு இருக்கான். இவர் நினைச்சிருக்கிறாரு அந்தி கிறிஸ்துவால் கழுத்தை வெட்டுறதுக்கு நிற்க சொல்லுது. இந்த மனுஷனோட அவன் திறத்த கடைசியில் உள்ள வாழை மரம் எல்லாம் உடைச்சு கொண்டு ஓடி கடைசியில் போயிட்டு ஒரு வேலி இருக்குது பார்த்தீங்கன்னா, முள்ளு வேலி, இதுக்குள்ளே போய் விழுந்திருக்காரு. போய் கழுத்தை பிடிச்சிருக்கான். கழுத்தை பிடிச்சோடனே ஐயோ வெட்டாத வெட்டாத வெட்டாதன்னு கத்திருக்காரு.
அவன் சொல்லியிருக்கிறான், நானேண்டா வெட்டப்புறம் நான் உங்களோட செக்யூரிட்டிக்காரோட வேலை செய்கிறவனா இந்த ஆளுக்கு விலங்கல்ல வெட்டாதன்னு கத்த அவன் பார்த்தான் பைத்தியமாகிட்டேன்னு சொல்லி கடைசியில் ஆம்புலன்ஸ் அடித்து ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றிருக்கிறான். அங்கே போயும் வெட்டாதன்னு கத்திருக்கிறார். அவங்களுக்கும் ஒன்றும் விளங்கல், ஏண்டா கத்துறான்னு இப்படி வெட்டாதன்னு கத்துறான்னு சொல்லி போட்டு கடைசியில் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அம்மாவுக்கு தான் விஷயம் விளங்கியிருக்கு, இவன் இந்த கனவு தான் கண்டிருக்கான்னு சொல்லி அம்மா சொல்லிக்க, அடே நாங்கள் எல்லாம் உலகத்தில் தாண்டா இன்னும் இருக்கிறோம், இயேசு இன்னும் வரலடா, நீ கனவு கண்டிருக்காடான்னு சொல்லியிருக்கிறான். அப்போ கூட தனக்கு விளங்கலையாம். 3 நாள் கத்துனாராம். அதுக்கு பிறகுதான் தனக்கு புத்தி தெளிஞ்சதாமன்னு சொல்லி போட்டு சொன்னாரு, கனவுல கைவிடப்பட்டதுக்கே பைத்தியமாக்கிட்டு பாஸ்டர்னு சொன்னார். கனவுல கைவிடப்பட்டதுக்கே பைத்தியமாக்குமண்டா, உண்மையா கைவிடப்பட்டா என்ன நடக்கும்? அல்லேலூயா. உண்மையா கைவிடப்பட்டா என்ன நடக்கும்? நல்லா கவனிங்க. கைவிடப்படுதல்ன்றது சாதாரண விஷயம் அல்ல. திடீரென்று கணவன் எழுப்பி பார்ப்பார். சில வேளை மனைவி ஆண்டவருக்குள்ள உண்மையாக இருந்திருக்கும், அது போயிருக்கும், இவருக்கு தெரியாது. விளங்குதா? இவர் என்ன நினச்சிருப்பார், சரி எங்கேயும் கிச்சனுக்குள்ளே போயிருப்பான், அங்கே போயிருப்பான்னு நினச்சிட்டு கொஞ்சம் படுத்துருந்துட்டு ஒரு டீக்காவது சத்தத்தை போட்டு பார்ப்பார். விளங்க அவங்களுக்கு ஒரு சத்தத்தையும் காணும். எழுப்பி வந்து கொஞ்சம் உரமாக கூப்பிட்டு பார்ப்பார். இவ்வளோ கூப்பிட்றது சத்தம் போடாமல் நிற்கிறான்னு சத்தம் போட்டு உரமாக, அப்போ கூட ஒரு சத்தத்தை காணும். அப்போ தான் திடீர்னு முடிச்சு கூட டிவியை பார்ப்பார். பார்த்தா உலகத்தில் நிறைய பேரை காணல் என்ற செய்தி போய்கொண்டிருக்கும். அவருக்கு விளங்கிடும். பார்த்தீங்கன்னா உலகம் திடீரென்று ரோட்டு முத்தலா அந்த அந்தி கிறிஸ்துவோடைய ஆமி வந்து நின்றும், அவனுடைய போலீஸ் வந்து விளங்குதா, யார் யார நெத்தியில் உள்ளங்கையிலெல்லாம் மைக்ரோ சிப் குத்தணுமோ அவங்க எல்லாம் குத்தணும்னு சொல்லி வந்து நின்றும். இப்போ வெளியே ஓடையும் மேலாது. விளங்குதான்? இப்போ யார் போயிட்டாங்க யார் நிற்கிறாங்கன்னு யாருக்கும் ஃபோன் அடிச்சும் பார்க்க முடியாது. யாராவது ஃபோன் அடித்தா தான் ஃபோன் அடிக்கிற விசுவாசியாக இருந்தால் தெரியும், அவரும் போகலாம், நானும் நிற்கிறேன், நீ நிற்கிறான். விளங்குதா? பைபிள் சொல்லுது, அந்த நாட்களில் இடரல் அடைந்து ஒருவன் என்ன செய்வான், காட்டி கொடுப்பான். அப்படின்னு சொன்னால் கைவிடப்படுற போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆளையாக காட்டியும் கொடுக்கும். அந்த சிஸ்டர் அங்கே தான் ஒழிச்சு கொண்டிருக்கான்னு சொல்லிவிடும். விளங்க அவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். அப்போ புத்துரியை குத்துனா நரகம், புத்துரியை குத்தலை என்று சொல்லி சொன்னால் கழுத்து கொட்டிடுவான். எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கும். விலங்கு உலகம் முத்தலா பயங்கரமாக இருக்கும். விமானங்கள் விழுந்திருக்கும், விலங்கு பெரிய பெரிய விபத்துக்கள் நடந்திருக்கும், எல்லாம் பயங்கரமாக இருக்கும். விலங்குதா? அந்த டைமில் வந்து உட்காந்து சாப்பிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. கை விடப்படுதல்ன்றது அவ்வளவு பயங்கரமானது. கர்த்தர் வரக்குள்ளேயே போயிடும். எந்த நேரத்தில் ஆண்டவர் வந்தாலும் என்ன செஞ்சிடணும், போயிடணும். ஆண்டவர் சொல்கிற அந்த ராத்திரியில் 2 பேர் படுக்கையில் இருப்பான். கூடுதலாக படுக்கையில் ஒன்றா படுக்கிறேன்னு சொன்னால் கூடுதலாக கணவன் மனைவியாக தான் இருக்கு. ஒன்று போயிட்டுது, ஒன்று மாட்டிட்டுது. ஒரு ஆள் போயிட்டுது, ஒரு ஆள் மாட்டிட்டுது. விலங்க 2 சமைச்சு கொண்டு இருந்துருக்கு கிச்சனில், ஒன்று போயிட்டுது, ஒன்று மாட்டிட்டு. வேலைக்கு போகிறோம், வயலில் போகிறோன்னு சொன்னால் வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போகிறவளுக்கு தெரியுமா இன்றைக்கு கர்த்தர் வரப்போகிறாருன்னு? தெரியாது. மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவான்னு சொல்லி போட்டு தான் என்ன செஞ்சிருப்பார், போயிருப்பார். அங்கே வச்சு அவர் போயிட்டார். இங்கே சமைக்க சிஸ்டர் பார்த்துக்கொண்டு நிற்க போகுது. விளங்குதா? நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இது ஒரு விளையாட்டான காரியம் அல்ல. கர்த்தர் சொன்னார், லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள். நல்லா கவனிங்க. இந்த மைக்ரோ சிப்பை நெத்தியில் குத்துறதுக்குரிய எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க. ஏற்கனவே இந்த 1000 என்ற சிப் ஒன்றை ஏற்றுனாங்க, பார்த்துருப்பீங்க. விளங்குதா? சின்ன அரிசி மாதிரி ஒன்று எல்லாத்தையும் ஏற்றுறாங்களா கையில், அதெல்லாம் இப்போ ஏற்ற தூக்கிட்டான். இப்போ அதை வச்சு தான் திறப்பெல்லாம் திறக்குது. எல்லாமே சிப்பாக மாறிட்டு. இதை கர்த்தர் அப்போவே சொன்னார். விளங்க நெத்தியில் அல்லது உள்ளங்கையில் என்ன செய்வான், அதை குத்துவான். குத்துனாலே ஒழிய ஒருத்தரும் வேண்ட இல்லாது விற்க இல்லாதண்டா உலக பொருளாதாரம் ஒருத்தண்ட கையில் போயிடும். அவன் சொல்கிறது தான் உலகத்தில் சட்டம் என்ற ஒரு சூழல் உலகத்தில் வரும்ன்றது தான் ஆண்டவர் எச்சரிக்கை. இப்போ நீங்கள் பாருங்கள், அமெரிக்கா என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலையை தான் என்ன செய்து கொண்டு வருது. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பனாமா கால்வாயை இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது அமெரிக்கா. இப்போ வெனிசுவேலாவில் போயிட்டால் மதுரோவை தூக்கிட்டு வந்துச்சு. இப்போ அந்த எண்ணெய் வளத்தை கொண்டவர்களுக்குள்ள கொண்டாந்துட்டு பார்த்தீங்கன்னா பனாமா கால்வாயை கொண்டவர்களுக்குள்ளே கொண்டாந்துட்டு பிறகு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சுவேஸ் கால்வாயையும் கொண்டவர்களுக்குள்ள கொண்டு வரப்போது அதுக்கு ஈரானை கடிக்கிறதுக்கு நிற்கிது. ஈரானை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டாந்துட்டு அந்த எண்ணெய் வளமத்தில் அவனுக்குள்ளே வந்துடும். பிறகு அவன் சொல்கிறதான் உலகத்தில் சட்டமாக மாறிடும். ஏன்னு சொன்னால் கடைசி காலத்தில் ஆயுதத்தை வச்சு யாரையும் மிரட்டேலாது. பொருளாதாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு தான் உலகத்தை மிரட்டுவான்ன்றதான் கர்த்தர தீர்க்க தரிசனம். அந்த முத்திரையை குத்துறதை தவிர வேறொருத்தரும் வேண்டலாது, விற்கலாது. ஏன்னா எல்லாட்டையும் அணுவாயுதம் இருக்குது, யாரும் மிரட்டையலாது. விளங்க அவங்களுக்கு அப்போ பொருளாதாரத்தால் தான் அடிக்கணும். அப்போ இந்த காரியம் கடைசியில் நடக்கும்ன்றதை கர்த்தர் ஏற்கனவே என்ன செய்தார், சொன்னார். அதனால் இந்த காரியம் எல்லாம் இப்போ உலகத்தில் நடக்கிறத நீங்கள் என்ன செய்யலாம்,
பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் வருது. விளங்குதா? யாரும் எங்கேயும் ஓடி ஒளியலாம். விளங்குதா? இப்போ எதுக்கு நம்முடைய கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த முதலாவது $1 இருக்குது பார்த்தீங்களா? அந்த $1 நீங்கள் பாருங்கள், ஒரு பிரமிட் ஒன்று இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த $1 இருக்க பிரமிடு, அந்த பிரமிடில் பாருங்கள் ஒரு ஒத்தக்கண் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? அதுதான் விஷயம். விளங்க, அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒத்தக்கண் தான் இருக்குது. அந்த ஒத்தக்கண் தான் உங்களை என்ன செய்யுது? பார்க்குது. விளங்க, நான் என்னென்னா ஒத்தக்கண்ணை பயன்படுத்தி எங்கே நீங்கள் பார்ப்பீங்க? எங்கேயாவது ரகசியமாக ஒரு ஓட்டைக்காலை பார்க்கணுமெண்டா தான் ஒத்தக்கண்ணை என்ன செய்வீங்க? பயன்படுத்துவீங்க. அப்போ என்னென்னா ரகசியமாக உங்களை என்ன செய்யாது? பார்க்குது. அதனால தான் உங்களோட ஃபோனில் கூட ஒத்தக்கண் தான் இருக்குது. ஃபோன்லேயும் என்ன இருக்குது? ஒத்தக்கண் தான் இருக்குது. விளங்க, நீங்கள் ஃபோனை பார்க்குறீங்க, அது உங்களை பார்க்குது. விளங்க, அவங்களுக்கு எதுக்காக ஃபேஸ்புக்குன்ற ஒன்றை அறிமுகப்படுத்தினான்? எதுக்காக? இப்போ யாராவது ஒரு பிள்ளைகிட்ட போய் ஒவ்வொரு மாதமும் உங்களோட ஃபோட்டோ எடுத்து எனக்கு தருவீங்களான்ற புள்ள போடுமா? யாராவது கொடுக்குமா? இல்லை. ஃபேஸ்புக் முக புத்தகம் ஒன்று திறந்து விட்டால் அதை எடுத்து போடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் போடுவாங்க. நான் சாப்பிட்றேன், எழும்புறேன், நடக்கிறேன், விளங்குதா, இப்படியே போகிறேன், இப்போ தான் சிரித்தேன், இப்போ தான் குளித்தேன், எல்லாத்தையும் அதில் அப்படியே விளங்க ஓப்பனாக மனதை திறந்து எல்லாத்தையுமே என்ன செய்துங்க? எழுதுங்க. அப்போ அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆள் எங்கே போகுது, எங்கே வருது, என்ன வருது, எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். எதுக்காக? வாட்ஸ்அப்பை ஃப்ரீயாக விட்டான் கதைக்க சொல்லி. நான் கதைக்கிறதுல அவனுக்கு என்ன லாபம்? கதைச்சா அவனுக்கு என்ன செய்கிறான்? கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஒருத்தரும் தப்பேலாம், ஒருத்தருமே தப்பேலாம். ஸ்மார்ட் ஃபோனில் ஆபத்து இருக்குன்னு தெரியும், ஆனால் விடுறதுக்கு இன்றைக்கி மனம் இருக்குமா? இல்லை. நான் சொல்கிறேன் என்னன்னா, ஆண்டவர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் வாக்கு தந்த வசனம் ஸ்மார்ட் ஃபோனில் தான் நிறைவேறுது. எப்படின்னு சொன்னால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அந்த மாதிரி போயிட்டு சொல்லுவாங்க. எப்போவும் அதோடைய தான் ஜனம் என்ன செய்து வாழு. அப்போ அதனால் ஆண்டவர் வருக நெருங்கி வருது. நல்லா கவனிங்கள். ஈரானோட ஒரு யுத்தம் ஏற்பட்டு, அதுக்குரிய காரியம் தான் நடக்குது. ஈரானோட ஒரு யுத்தம் ஏற்பட்டால் அந்த யுத்தத்தில் நல்லா கவனிங்க, ஈரானுடைய ஆட்சி மாற்றப்பட்டுட்டால் இஸ்ரேலுக்கு அதுக்கு பிறகு மத்திய கிழக்கில் எந்த எதிரிகளும் கிடையாது. விளங்க அவங்களுக்கு. ஏன்றால் ஹமாஸை, ஹிஸ்புல்லாவை, இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி, அந்த ஹவுதி தீவிரவாதிகளை எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சிருந்ததே ஈரான் தான். விளங்க அவங்களுக்கு. அதில் ஹமாஸ்ன்றது ஓரளவு அளவான இயக்கம். ஹிஸ்புல்லா அப்படி இல்லை, அது 1,50,000 பேரோடு இருந்த மிகப்பெரிய ஒரு இயக்கம். விளங்க, அதை அழிக்கிறதுன்றதே சாத்தியப்படாது. அதை புத்தியாக அந்த பேஜரை வச்சு அழித்தான் இஸ்ரேல். விளங்குதா? பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் தட்டி இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடு. ஹமாஸோட கதை முடிஞ்சு. விளங்குதா? ஹவுதி ஈரான்ட கதையை முடித்தா ஹவுதியோட கதை முடிஞ்சிடும். அங்கே இருந்தால் இப்போ எல்லாம் ஆயுதங்கள் கொடுக்குறது முடிஞ்சிட்டால் அங்கால பக்கங்கள் இனி எதுவுமே இருக்காது. விளங்க அவங்களுக்கு. அப்படி ஒரு சூழல் உலகத்தில் வந்துட்டேன்னு சொன்னால் அடுத்ததாக ஆலயம் கட்டப்படும். நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. கர்த்தர் வருக எவ்வளோ சமீபமாயிட்டுன்றதை நீங்கள் விளங்கணும். ஆலயம் கட்டப்பட்டுட்டால் நல்லா கவனிங்க. ஆலயம் மட்டும் கட்டப்பட்டுட்டால் அதோட கதை முடிஞ்சு. ஏண்டா முதலாவது ஆலயத்தை இஸ்ரேலுக்கு யூதருக்கு இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெப ஆலயங்கள் இருக்கே தவிர பலி செலுத்துகிற ஒரு ஆலயம் இல்லை. சாலமோன் கட்டின ஆலயம் அழிக்கப்பட்டுட்டு பிறகு ஏரோது ராஜா அதை திருத்தி கட்டினா, செருபாபேல் கட்டின ஆலயத்தை அதை கூட ரோமர் என்ன செஞ்சிட்டாங்க? அழிச்சு போட்டாங்க. திரும்ப ஆலயத்தை அவங்க கட்ட மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்கன்றதை கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொன்னார். ஏன்றால் புறஜாதியாருடைய காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும் என்றார். அப்படி என்றால் 3ஆம் தரம் அவங்க திரும்பி வருவாங்க, எல்லாம் அவங்களுக்கு சொந்தமாகும், ஆனால் எருசலேம் சொந்தமாகாது. விளங்க அவங்களுக்கு. எருசலேம் அதனால பார்த்தீங்கன்னா யூதருக்கு இன்றைக்கு வரைக்கும் எருசலேமை சொந்தமாக்கி கொள்ள முடியாமல் இருக்கு. அப்போ 1ஆம் தரம் அவங்க வந்தபோது அந்த இடம் கிடைச்சது, ஆலயத்தை கட்டினாங்க. 2ஆம் தரம் வந்தபோதும் அந்த இடம் அப்படியே இருந்துச்சு, ஆலயத்தை கட்டினாங்க. 3ஆம் தரம் அவங்க திரும்பி வரும்போது திரும்ப அந்த இடத்துல ஆலயம் கட்ட முடியாமல் போகும். ஏன்னா யூதருக்கு எருசலேம் சொந்தமாகாது என்று கர்த்தர் சொன்னார். ஏன்றால் புறஜாதிகளால் அது மிதிக்கப்படும் என்று சொன்னார். அது மாதிரி இன்றைக்கு வரைக்கும் சொந்தமாக்க முடியாமல் இருக்குது. ஏன்னு சொன்னால் அங்கே மசூதியை கட்டி வச்சிருக்கிறான். அந்த அல்-அக்ஸா மசூதியை என்ன செஞ்சிருக்கிறான்? கட்டி வச்சிருக்கிறான். முஸ்லீம் மக்களுக்கு 3 முக்கியமான புனித ஸ்தலம் இருக்குது. மெக்கா, மெதீனா, எருசலேம். எருசலேமில் இருந்தால் முகமது நபி 7ஆம் வானத்துக்கு போனார்னு அவங்க நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, பிறகு கூட இயேசு கிறிஸ்து ஈசா நபி திரும்ப வருவார். வந்துட்டு அந்த எருசலேமுக்கு மேலே இருக்கக்கூடிய மசூதி இருக்குது பார்த்தீங்களா, அல்-அக்ஸா மசூதி,
அதுக்கு மேலே வந்து நிற்பார். உடனே ஒரு ஏணியை கொண்டே கொடுப்பாங்களாம். ஏணியால் இறங்கி வந்து அல்லாக்ஸா மசூதிக்குள்ளே தொழுகை செய்வாருன்னு அவன் நம்புகிறான். அங்கேருந்து வர்றவருக்கு ஏணி கொடுத்தா கீழே இருக்கணும் அப்படியெல்லாம் அவன் நம்புகிறான். அதனால் அதில் கையை வைக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். அதனால் எருசலேம் சொந்தமாக முடியாமல், ஆலயம் கட்ட முடியாமல் அவன் இன்றைக்கு முடிச்சு கொண்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட சூழலில் தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்தார். வந்து அவருடைய முதலாவது ஆட்சி காலத்தில் எருசலேமை யூதருடைய தலைநகரமாக என்ன செய்தார், அங்கீகரித்தார். அதனால தான் அவரை வந்து கோரேஸ் என்று சொல்லி போட்டு முத்திரையும் அடித்து விட்டாங்க. இவர் ஒரு கோரேஸ் ராஜா என்று சொல்லி, ஏன்னா கோரேஸ் தானே ஆலயத்தை கட்டத்துக்கு அதிகம். அதனால அப்படி அதனால நல்லா கவனிங்க. இப்போ 2ஆம் தரம் திரும்ப வந்துட்டார். உலகம் அவங்களுக்கு இப்போ அதுக்குரிய காரியத்தை தான் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறார். இப்போ 2ஆம் தரம் நல்லா கவனிக்க. விட்ட காலத்தில் ஆலயம் கட்டப்பட்டால் என்ன நடக்கும், நல்லா கவனிங்க. காலம் கிட்ட வந்துட்டு நமக்கு இன்னும் நிறைய காலங்கள் என்ன செய்யுது கிடைக்காது. நல்லா கவனிங்க. இருக்கிறது ஒரு கொஞ்ச நாள் தான். ஆலயம் கட்டப்பட்டுட்டா என்ன நடக்கும் கொஞ்சம் டக்குன்னு சொல்லி நான் முடிக்க போகிறேன். வாசிங்க ஒரு வசனத்தை. 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் வாசிங்க. வாசிங்க முதலாம் வசனம். சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணா இருக்கவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம். வாசிங்க. ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல். தெசலோனிக்கேரா 2 தெசலோனிக்கே கடைசியாக சகோதரர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. தெசலோனிக்கே. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் இருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நல்லா கவனிங்க. கிறிஸ்துவின் நாள் கிட்ட வந்துட்டு யாரும் சொன்னா பயப்படாதீங்க. அப்படியே அங்கே இருக்கு, அப்படியே இருக்கு. அது பிள்ளை. இங்கே பாருங்க, அது மொழிபெயர்ப்பு பிள்ளை. அது என்ன சரியான அர்த்தம்னு சொன்னால், கிறிஸ்துவின் நாள் வந்து விட்டதாக சொல்லப்பட்டால், யாராவது வந்து உங்கள்கிட்ட கிறிஸ்து வந்துட்டு போயிட்டாருன்னு சொன்னால் சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்க. நீங்கள் என்ன இருப்பீங்க, என்ன விட்டுட்டு போயிட்டாருன்னு பயந்துருவீங்கல்ல. அதுக்கு தான் அவர் சொல்கிறார். அதனால தான் இயேசு என்ன சொன்னார், வனாந்திரத்தில் இருக்கிறார், அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறான்னு சொன்னால் நம்பாதீங்க. விளங்க அவங்களுக்கு சொன்னார். வாசி. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. காரணம் கடைசி சர்வதிகாரி ஆன்டி கிரைஸ்ட் விளங்குது. அவன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. அப்படின்னு சொன்னால் இயேசு உண்மையிலேயே வந்துட்டு போயிருந்தா அந்த கிறிஸ்து உலகத்தில் என்ன செய்வான், இருப்பான். அப்போ அவன் ஆட்சி நடக்கும். அது இன்னும் நடக்கலைன்னா இயேசு இன்னும் வரலன்னு தான் அர்த்தம். என்ன, இயேசு வந்துட்டு போயிட்டாருன்னு ஏற்கனவே ஒரு கூட்டம் பிரசங்கம் பண்ணி கொண்டு தெரியுது. அதனால தான் அப்படி சொன்னார். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாய் தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அப்ப ஆலயம் கட்டப்பட்ட அதுக்குள்ள போய் யார் உட்கார போறா, யார் உட்கார போறா? நல்லா கவனி. இப்ப யூதருடைய தலைநகரமா எருசலேம் அங்கீகரிக்கப்பட்டு இருக்குது. யூதர்களுக்கு இருந்த எதிரிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டு வருது. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்போ ஈரானோட ஒரு யுத்தம் நடந்தால் இவனையும் ரொக்கெட்டை போட்டுட்டு அவன் தான் அடித்தான், அல்லாஹ் மசூதி உடைஞ்சிலன்னு சொன்னாலும் யாரும் கேட்க போகிறது இல்லை. அப்படி தான் இப்போ உலகம் போகுது. இந்த பிரசிடண்ட்டையே தூக்கிட்டு வர்றாங்க, யாரும் கேட்கல. அப்புறம் இதையாக கேட்க போகிறாங்க. இப்போ காசாவில் எக்கச்சக்கான மசூதி உடைஞ்சது, யாரும் கேட்டாங்களா? இல்லை. இப்போ யாரும் கேட்க போகிறது இல்லை. உடைச்சி போட்டு உடனே உடைச்சோன்னா ஆலயம் என்ன செய்யப்படும், கட்டப்படும். என்ன கட்டுறதுக்கு கிடா சிவப்பான கிடாரியெல்லாம் கொண்டு வந்து ரெடியாக்கிட்டான். இப்போ ஆலயம் மட்டும் கட்டப்பட்டுருந்தால் அந்த கிறிஸ்து வந்துடுவான். அப்போ ஆலயம் கட்டப்பட்டு அந்த கிறிஸ்து வரப்போறான்னா அதுக்கு முன்னால் யார் வரணும்? அப்போ இயேசு எப்போ வருவார் நினைக்கிறீங்க? எந்த நேரத்திலும் வருவார். விளங்குதா? அதனால ஆண்டவர் என்ன சொன்னார், லோத்தின் மனைவியை கர்த்தர் வருகையில் கைவிடப்படாதபடி அவரோட போறதுக்கு உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, ஆயுதப்படுத்தி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவர் வந்தால் போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? ஆமென். எத்தனை பேருக்கு விருப்பம்?
நல்லா கவனிங்க. நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிறதுல தான் விருப்பம். இங்கே இருந்து அப்படி என்னத்தை தான் நம்ம சாதிக்கிறோம். விலங்கு அவங்களுக்கு ஒரே இறைச்சியை மாறி மாறி வேறு வேறு கறியாக வச்சு சாப்பிட்றது, விலங்கு அவங்களுக்கு பானில் பட்டரை பூச்சி சாப்பிட்டு படுக்கிறது. இதை விட வேறு என்னத்தை இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யணும் சாதிக்க போகிறோம்? பைபிள் சொல்லுது, மனுஷன் படுற எல்லா பிரயாசமும் அவனோட வாய்க்காகத்தானே, மனதுக்கோ நிம்மதி. இதுதான் இந்த உலகம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது அல்ல. அல்லேலூயா. அங்கே கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வேதனை இல்லை, நித்திய மகிழ்ச்சி மாத்திரம்தான் தலையில் இருக்கு. இயேசு எப்போ வருவாரோ அன்றைக்குத்தான் இந்த உலகத்தில் ஒரு நீதியான அரசாட்சி நடக்கும். அல்லேலூயா. அப்போ இயேசு இந்த உலகத்தில் வர்றார் என்றது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு முக்கியமான நல்ல செய்தி. நல்லா கவனிங்க. கிட்ட வந்துட்டு வருகின்றது அப்படியே தெரியுது. ஏண்டால் அந்தி கிறிஸ்துனுடைய சில கதைக்கும் என்று சொன்னால் ரோபோ என்ன செய்யுது? கதைக்கு. ராஜாவை உன்னை மனசில் நிந்தியாத பறவை கொண்டு போகும்னா சட்லையில் கொண்டு போகும். விளங்க எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறிட்டு ஏலான் மாஸ்க் கடைசியாக கண்டுபிடிச்ச அந்த ரோபோ சேம் மனுஷன் தான். விளங்க சாதத்துக்கு முன்னும் கண்டுபிடிச்ச ரோபோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பதிஞ்சது எது அதுக்குள்ள பதிவு செய்யப்பட்டிருக்கோ அது சம்பந்தமான கேள்வி கேட்டால் மட்டும் தான் பதில் சொல்லணும். இப்போ புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ரோபோ அப்படி இல்லை. நீங்கள் எப்படி ஒரு சின்ன புள்ள சின்னலேருந்து வார்த்தையை கற்றுக்கொண்டு வளர்ந்து வருதோ அது மாதிரி தான். அதோட கதைக்க சேம் மனுஷன் மாதிரியே செஞ்சிடும். ஏன் கணக்கு நீங்கள் சச்சி பீட்டை காய்ச்சி பாருங்க, விளங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லுது, எல்லாம் சொல்லுது. ஏற்கனவே பைபிள் சொல்லுது, அந்தி கிறிஸ்து அவனுடைய சிலை என்ன செய்யும்? கதைக்கு. அவனை வணங்காதவங்கள் அதை என்ன செய்யும்? கொலை செய்யும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் இப்போ எல்லாம் வந்துட்டு யாரும் தப்பில்லை. இப்போ நம்மளே கூடுதலாக சச்சிபிட்டியோடு தான் கழிச்சு கொண்டு தீர்னேன். விளங்க சொல்லணும், யாரும் என்ன செய்யலாது? தப்பே இல்லாது. இதுலேருந்து உங்களுக்கு என்ன விளங்கணும் பண்ணா, எந்த நேரத்திலும் இயேசு வருவார். இயேசு என்ன செய்வார்? வருவார். இயேசு இந்த உலகத்தில் வருவார்ன்றது சத்தியம். ஏற்கனவே அவர் வருவார் என்று எழுதப்பட்ட வார்த்தை உலகத்தில் எப்படி நிறைவேறினதோ அதுபோல இரண்டாந்தரம் அவர் ராஜாவாக வருவார் என்ற வார்த்தை உலகத்தில் நிறைவேறியது. ஆமென். ஆகவே எந்த நேரத்தில் வந்தாலும் நான் போறதுக்கு ரெடியா இருக்கேன். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க என்றால் இயேசு வரக்குள்ள நம்முடைய மறுவப்படுத்துவார்னு தான் சொல்லுது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்குமாக்கும். அப்போ டக்கடை திருந்தாட்டியும் திருந்தி கொள்ளாமல் நிறைய பேர் நினைக்கிறாங்க. காலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மருவமாகி கொண்டு வருமாக்கும். அப்போ டக்குன்னு படாத சொல்லி கிளி எதுவும் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு போயிடலாம். இல்லை, இமைப்பொழுது கண் மூடி துறக்கிறோம், டக்குன்னு எல்லாமே முடிஞ்சு விளங்க. யாருக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. நல்லா கவனி. கத்தற வருகையில் லோத்தால பொஞ்சாதியை காப்பாற்ற முடிஞ்சதா? இல்லை. அது மாதிரி கத்தற வருகையில் யாரும் காப்பாற்றலாம். அவனவன் தன் ஆத்துமாவுக்கு தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். யார் சரியா இருக்கிறானோ அவன் போயிடுவான். அப்பா எலும்புக்கு அப்பாண்டு தட்டியெல்லாம் எழுப்பேலாம். உனக்கு அவங்களுக்கு யாரும் உதவி செய்யலாம். யார் சரியா இருக்கிறாரோ அவர் போயிடுவார். அதனால நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதும் ரெடியா வைத்துக் கொள்ள வேண்டாம். அல்லேலூயா. எந்த நேரத்தில் இயேசு வந்தாலும் போறதுக்கு ரெடியாக்கணும். பாளையம் கட்டுறதுக்கு தான் முழு வேலையும் செஞ்சு கொண்டிருக்காங்க. அதுக்கு தான் ஈரான்ல போய் கப்பல் நிற்கிது, விமானம் தாங்கி கப்பல் அங்கே போய் ஈரானை சுற்றி நிற்கிறது. அதுக்கு தான் விளங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உலகத்தில் பெரிய யுத்தம் கொண்டு வரும். யுத்தம் வந்து பெரிய பஞ்சம் வந்து நிறைய ஜனங்கள் சாகும். விளங்குதா? அதுக்கு பிறகு உலகத்தினுடைய ஒழுங்கு முற்றுமா மாற்றம் விளங்குதா? அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா காசு இருக்காது. இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாள் காசை கட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ட மாற்றம் செஞ்சாங்க. பிறகு வெள்ளி நாணயத்தை கொண்டு வந்தாங்க. பிறகு தான் இந்த தாள் காசு வந்தது. தாள் காசுன்றது ஒன்றுமே கிடையாது, அதே ஒரு ஏமாற்று வேலை. இப்போ ஒரு வெள்ளி நாணயம் ஒரு இது செல்லாதுன்னு சொன்னால் அதை உருக்கி வேறையா ஒரு கோப்பையாவது செய்யலாம். காசு செல்லாதுன்னு சொன்னால் என்ன செய்யுங்க? அதை தூக்கி தான் இருக்கணும். அது சும்மா இருக்க ஒரு தாள். அதைத்தான் இன்றைக்கி நாம் என்ன செய்யணும்? மடிச்சு என்ன செய்யணும்? வச்சுக்கிறோம். அதில் ஏதோ இருக்கின்ற மாதிரி அப்படி காட்டி வச்சுக்கணும். விளங்குதா? இப்போ என்ன செஞ்சுறாங்கன்னா பேங்க் எல்லாம் பூட்டிட்டு வாங்க. பேங்க் எல்லாம் என்ன செய்யலாம்? பூட்டிட்டு வாங்க. பூட்டிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காட்டில் பழகிட்டான். விளங்க. இப்போ நீங்கள் பார்த்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா காசாக எடுத்தால் கரை தான், காசாக எடுத்தால் என்ன செய்யலாம்? கரை தான். காட்டா கொடுத்தா தான் கரையாமல் இருக்குன்னு சொல்லி கூட எல்லாருமே என்ன செய்யறோம்? காட்டா நீட்டாக தூங்கிட்டோம். ஒரு காலம் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு கடிதம் வரும், இனிமேல் கார்டு வேலை செய்யாது. கார்டு என்ன செய்யாது? வேலை செய்யாது. என்ன செய்யணும் மட்டும் கேட்பீங்க, ஏற்று மைக்ரோசிப்பை ஏற்று. பைபிள் சொல்லுது அதை குத்தினால தவிர வேண்டியலாது கேளாது. விளங்க உங்களுக்கு உங்களோட கையில் வெளியால் வந்து பாருங்கள், காசுன்ற ஒன்று இருந்தால் காட்டை கட் பண்ணாலும் இதை கொண்டு போய் நான் சாமான் பண்ணுவேன். காசு இல்லையாண்டா காட்டும் இல்லையாண்டா என்ன வேறு வைட்டு என்ன மாதிரி வாழ முடியும்? கொண்டுருவான். அதுக்கு தான் பேங்கெல்லாம் பூட்டி கொண்டு வரான். விளங்க எல்லாத்தையும் ஆன்லைனில் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். ஒரு காலத்தில் காசு இருக்காது. ஜேர்மனில் இப்போவே கொண்டுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் காசை கட் பண்ணி பார்கெல் அப் ஷாப் எல்லாத்தையும் படம் விளங்க உங்களுக்கு. அதனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை துல்லியமாக நிறைவேறும். உலகத்தில் உண்மையான ஒரு கடவுள்ற வார்த்தை இருக்கின்றால் இதுதான். இதில் சொல்லப்பட்டபடிதான் உலகத்தில் நடந்தாகும். இதில் சொல்லப்பட்ட கடவுள் தான் உண்மையான கடவுள். எந்த ஒரு மனுஷன் இயேசுவை நம்புகிறானோ அவன் இன்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் அவனுக்கு வாழ்க்கை உண்டு. இதுதான் சத்தியம். அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் கற்பனை அல்ல, அவர்தான் இந்த உலகத்தை படைத்த உண்மையான ஒரு தெய்வம். அவரை நம்புகிறவன் பாக்கியமா. இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய வருகை இருக்க போகுது. அதுக்கு முன்னால எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில பாவங்களை விட்டு மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு பரலோகம் உண்டு. அல்லேலூயா. இதைதான் இயேசு கிறிஸ்து ஆணி தரமாக சொன்னார். ஆமென். ஆகவே நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய வருகையை கைவிடப்படாதபடி அவரோடு கூட போகணும் என்றதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். நீங்க நல்லா கவனிங்க. இங்கிருந்து இலங்கைக்கு போகிறோம்னாலே எத்தனை நாளைக்கு முன்னமே ஆயத்தப்படுறீங்க? போமா இல்லையா? அதை அடிக்கி இதை அடிக்கி அதை போட்டு இதை அயன் பண்ணி அதை கொண்டு இதுக்குள்ள பூத்தி எவ்வளோ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கே ஆயத்தப்படுத்துகிறோமே. பரலோகம் போகிறதுக்கு ஆயத்தமானா? அல்லேலூயா. அதான் நான் ஒரே சொல்லுவேன், இலங்கையிலேருந்து ஜெர்மனிக்கு வரப்போகிறோன்னா இல்லை இங்கேருந்து அங்கே போகிறோன்னா 3 மணித்தியாலத்துக்கு முன்னம் ஏர்போர்ட்டுக்கு போயிடுறோம். ஒரு நாட்டுக்குலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு 3 மணித்தியாலத்துக்கு முன்னோம். இங்கிருந்து பரலோகம் போகிறதுக்கு சேஞ்சுக்கு வர்றதுக்கு 2 மணித்தியாலம் பின்னோம். எப்படி மாறி போச்சு. அதனால நம்முடைய வாழ்க்கை கர்த்தரோடு கூட எப்பொழுதும் இருக்கணும். அல்லேலூயா. நான் ஒரு பாடலை பாடி முடிக்க போகிறேன். நிறைய பாட்டுகள் ஆண்டவரை வருகையை குறித்து எழுதியிருக்கிறேன். ஒரு 5 CD வெளியிட்டிருக்கிறேன். ஏராளமான பாட்டுகள் சீடியாக வெளியிடப்படலை. ஒரு பாட்டை மட்டும் பாடி நான் முடிக்க போகிறேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மையை செய்ய இந்த நாளில் உங்களோட பேசி இருக்கின்றார். அல்லேலூயா. திடீரென்று நாம் வந்தாலும் ஏதோ ஒரு காரியம் நடந்தாலும் ஆனால் இந்த ஆண்டவர் திட்டமிட்டு சரியான விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் நான் நம்புகிறேன். ஆகவே வருகைக்காக ஆயத்தப்படுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை நாம தேடினா அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நிச்சயம் அவர் நமக்கு தருவார். என்னுடைய வாழ்க்கையில என்ன அழியாம காத்து இன்றைக்கு வரைக்கும் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிற இயேசு உங்களை வாழ வைப்பார். அவரை நோக்கி யார் கூப்பிடுறானோ அவருக்கு அவன் உதவி செய்வார். ஏனென்றால் யாரை நோக்கி நாம கூப்பிட்டாலும் பதில் வராது. இயேசுவை நோக்கி கூப்பிட்டா பதில் வரும். ஏனென்றால் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமா அவர் செய்வார். ஏனென்றால் என்னுடைய சேர்ச்சியில் ஒரு குடும்பம் வந்து அவங்களுக்கு வீசா இல்லை. அப்படியே உட்கார்ந்து அழுது கொண்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் நைட் ப்ரேயர் வைக்கும்போது முன்னுக்குன்னு நான் கர்த்தரை தூக்கி கொண்டு வந்தேன். அப்போ ஆண்டவர் என்று சொன்னார், அவங்கள பார்த்து சொல்லு, ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனுக்கு நாட்டையே கொடுத்தேன், இவங்களுக்கு இந்த நாட்டில் வீசாவா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அவங்களுக்கு வீசாவை கொடுத்தார். நாட்டை விட்டு தப்பி விடுறதுக்கு இருந்த குடும்பம் என்ன சொல்றால் இயேசு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆமென். நான் சொல்லுவேன் ஏமன் நாடு என்றதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் ஏமன் நாடு சாதாரணமாக யாருறது? கர்த்தர்றது. நான் கர்த்தர்ற பிள்ளை அப்படின்னா யாருறது? என்றது தானே. பூமியும் அது நிறைவும் யாருறது? என்றது விளங்க சொல்றதுக்கு. அப்போ அதனால் அவற்றை பிள்ளையா நான் மாறேன்னா அதுக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு நிச்சயம் தருவார் ஐயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். தேவனுடைய வீடு தரிசனத்தின் இடம். ஓடிய யாக்கோபை தேடி வந்தீ, தனிமையிலே பேசினீ.
காட்டிய அந்த இடம் இன்றும் பரிசுத்தம். ஏல் பெத்தே தேவனுடைய வீடு, ஏல் பெத்தே வானம் திறந்த இடம். எங்கே நீர் தரிசனமாவீர், இங்கே வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஏல் பெத்தே தேவனுடைய வீடு, எங்கள் தலைமுறையின் அடையாளம். நான் சர்வ வல்ல தேவன் என்றே பலுகி பெருகுவாயன்றி, ஜாதிகள் உன்னிலிருந்து எழும் ராஜாக்கள் உன் சந்ததி. தேவனுடைய ஏல் பெத்தே ஆசீர்வாதத்தின் இடம். நீ சொன்னதை செய்யும் வரை எங்களை கைவிட மாட்டீ. இதோ வானத்தில் சிங்காசனம் மகிமையால் நிறைந்தது, மின்னலும் இடியும் சத்தமும் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏழு ஆவிகள் எரிகின்றன, அக்கினி தீபங்கள் முன்பாக நாம் விழுந்து ஆராதிக்கிறோம் தேவனுடைய சிங்காசனத்தின் முன். தேவனுடைய வீடு, ஏல் பெத்தே வானமும் பூமியும் சந்திக்கும் இடம். மேற்கும் கிழக்கும் பரவுவோம், வடக்கும் தெற்கும் நிறைவோம். எங்களிலும் எங்கள் சந்ததியிலும் பூமி ஆசீர்வதிக்கப்படும். நீர் எங்களோடு இருப்பீர், போகும் இடமெல்லாம் காப்பீர்.